அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, உலகம் முன்னேறிவிட்டது. உலகம் எந்த அளவுக்கு முன்னேறிவிட்டது என்று சொன்னால், மனிதனுடைய கற்பனைக்கு அப்பால் உலகம் முன்னேறிவிட்டது. அதாவது ஹைடெக் யுகம். எதையுமே மனிதன் நாடியதை செய்யக்கூடிய காலத்தில் இருக்கிறோம். அமெரிக்காவில் வாழக்கூடிய மகளை அவள் எப்படி உறங்குகிறாள் என்பதை ஒரு தாய் இலங்கையில் உட்கார்ந்து கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறார். அது ஸ்கைப்ல பார்க்கலாம், யாஹூ மெசஞ்சர்ல பார்க்கலும், அது எப்படியும் உங்களுக்கு பார்க்கலும், சேட்டலைட்டின் ஊடாக எதையுமே பார்க்கலும். சுப்ஹானல்லாஹ். ஒருவருடைய கடை இருக்கிறது ஜப்பானில். அவர் இங்கே உட்கார்ந்து கொண்டு என்னுடைய கடையில என்ன நடக்குகிறது, யாரு வருகிறார், யாரு போகிறார், என்ன வாங்குறாங்க, என்ன விற்கிறாங்க, ஸ்டாஃப் எல்லாரும் வீட்டுக்குள்ள கடைக்குள் இருக்கிறாங்களா என்று சொல்லி கண்காணிக்கக்கூடிய, அவதானிக்கக்கூடிய டெக்னாலஜி எங்கள்கிட்ட இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். எல்லாத்தையும் எதையுமே செய்யணும். விமானம் பறக்குகிறது. சுப்ஹானல்லாஹ். ஒட்டகத்தில் மக்கள் ஏறி சவாரி செய்தார்கள். இன்றைக்கு மக்கள் பறக்கிறாங்க. துபாயிலிருந்து விமானம் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு பிளைட் பண்ணுது. 18 மணித்தியாலம் 17 மணித்தியாலம் நான் ஸ்டாப். 900 பேசஞ்சர், 900 பேரை தூக்கிக் கொண்டு விமானம் விண்ணில பறக்குது. 17 மணித்தியாலம் நிப்பாட்டாம பறக்குது. இன்றைக்கு எல்லாம் டெக்னாலஜி அந்த அளவுக்கு முன்னேறிவிட்டது. எந்த அளவுக்கு முன்னேற்றம் என்றால், மனிதனுடைய கற்பனைக்கு அப்பால் உலகம் முன்னேறி போய்கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்றில மட்டும் உலகம் வீழ்ச்சி கண்டு கொண்டிருக்கிறது. ஒன்றில மட்டும் மனிதன் வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறான். அதுதான் அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, மனிதன் வீழ்ச்சி பாதையில் போய்கொண்டிருக்கிறான். மனிதனுடைய ரிசோர்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் என்று சொல்லக்கூடிய சர்வா இன்சானியா என்று வர்ணிக்கப்படக்கூடிய மனித வளம் இருக்கிறது. இது நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே போகிறது. எந்த அளவுக்கு மோசம் என்றால், இன்றைக்கு வியாபாரம் பண்ணக்கூடிய மக்கள் சொல்றாங்க, எங்களிடம் முன்னைய நாள் இருந்த வியாபாரத்துக்கு இருந்த எங்களுடைய வேலைக்காரர்களை போல இப்புள்ளவங்க இல்லை. எங்கட அப்பா சொல்லுவாரு இப்படி, அப்பட வாப்ப சொன்னார் அப்படி சொல்லுவாங்க. எங்கட கடைக்கு யாராவது வேலைக்கு வந்தா அவங்க திரும்பி போக மாட்டாங்க. நம்பிக்கை இருந்தது, நேர்மை இருந்தது, நியாயம் இருந்தது, அஹ்லாக் இருந்தது, பண்பாடு இருந்தது, எல்லாம் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னா, இன்றைக்கு மனிதன் அப்படியே பலகீனமாகி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், பல்ஹும் அவ்வல், இவன் மிருகத்தை விடவும் மோசமாகிவிட்டான். மிருகத்திட்ட இல்லாத பண்புகளை மனிதன் உரிமை போராட்டத்தில் போராடி விட்டுக் கொள்கிறான். உலகத்தில் எங்கேயும் காண முடியாது. மிருகத்திட்ட இல்லாத தன்மைகளை, மிருகம் ஒன்று செய்யாத விடயங்களை எல்லாம் இந்த உலகத்தில் மனிதன் இதனுடைய ரைட்ஸ், இது ஹியூமன் ரைட்ஸ், இதற்கு தர வேண்டும் என்று சொல்லி சண்டை பிடித்து வாங்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? அன்பான சந்தையான சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹ் ஒரு சுண்ணாவை வைத்திருக்கிறான். உலகத்தில் அல்லாஹ் ஒரு முறையை வைத்திருக்கிறான். நல்ல மனிதர்கள் உருவாக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நல்ல மனிதர்கள் உருவாக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நான் இங்கே திக்குவல்லை கிராமத்துக்கு மட்டும் பேசுவதல்ல, நான் உலகத்துக்கே பேசுகிறேன். முழு உலகத்துக்கும் சொல்லுகிறேன். உலகத்தில் நல்ல மனிதர்கள் உருவாக வேண்டும், நல்லவர்கள் பிறக்க வேண்டும், நல்லவர்கள் வாழ வேண்டும், நல்லது வாழ வேண்டும், பண்பாடுகள் நிறைந்த ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும். சுப்ஹானல்லாஹ். என்ன செய்ய வேண்டும்? உலகத்தில் எல்லாம் இருக்கிறது. மனித சமூகத்தை நாங்கள் இழந்து விட்டோம், மனிதர்களை இழந்து விட்டோம். உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு பிரியக்குள்ள எதையுமே விட்டு விட்டு போகல. அனந்தர சொத்தாக எதுவுமே இருக்கல்ல. பெரிய பெரிய மாடி பில்டிங் கட்டிடம் எதுவுமே இருக்கல்ல. பெரிய பெரிய பிசினஸ் ஓரியன்டன்ஸ் எதுவுமே இருக்கல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு விட்டு விட்டு போன ஒரே ஒரு சொத்து என்ன தெரியுமா? ஹியூமன் ரிசோர்ஸ், மனித வளம். அபூபக்கர்களை விட்டு போனார்கள், உமர்களை விட்டு போனார்கள், உஸ்மான்களை விட்டு போனார்கள், அலிகளை விட்டு போனார்கள், அப்துல் ரஹ்மான் அவுஃப்களை விட்டு போனார்கள், ஆயிஷா சித்திகாக்களை விட்டு போனார்கள், ஹதீஜத்துல் குப்ராக்களை விட்டு போனார்கள். சுப்ஹானல்லாஹ்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் எதையுமே விட்டு போகல, ஹியூமன் ரிசோர்ஸை விட்டு போனார்கள். சொன்னாங்க, எனக்கு பிறகு எது பிரச்சனை வருமா, இவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். ரிஜாலுன், இவர்கள் உங்களுக்கு மனிதர்கள், இவர்கள் உங்களுக்கு உதாரணம். சஹாபாக்களை பார்த்து குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ரிஜாலுன், இவர்கள் தான் மனிதர்கள், இவர்கள் தான் மனித புருஷர்கள், நீங்கள் இவர்களை பின்பற்றுங்கள். அன்புக்குரிய சங்கையானவர்களே, சகோதரர்களே, உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு போன ஒரே ஒரு சொத்து ஹியூமன் ரிசோர்ஸ், சர்வா இன்சானியா, மனித வளத்தை விட்டு போனார்கள். ஒரு நாள் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்தில் அவருடைய ஒரு அறையில் உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு அறை, கொஞ்சம் சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். கொஞ்சம் சஹாபாக்கள், உமரே ஃபாரூக்குடன் கொஞ்சம் சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த மக்களை பார்த்து சொன்னாங்க, தமன்னவ் தமன்னவ், நீங்க என்ன சார் நியத் வைக்கிறேன் பார்ப்போம், நீங்க என்ன சார் நியத் வைங்க, நல்ல கர்மம் இருக்கு. அப்ப ஒருத்தர் சொன்னாரு, ஏண்ட விருப்பம் என்னன்னு சொன்னால், இந்த ரூம் நிறைய தங்கம் இருக்கணும், இந்த தங்கத்தை அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்யும். இந்த ரூம் நிறைய தங்கம் இருக்கணும், இந்த தங்கத்தை அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்யணும். இன்னொருத்தர் சொன்னார், இந்த ரூம் நிறைய இப்படி இருக்கணும், நான் அப்படி செய்யணும். சபையில் உள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றையும் அபிப்பிராயப்பட்டார்கள், ஒவ்வொன்றையும் மேலெண்ணமாக வைத்தார்கள், ஒவ்வொன்றையும் ஹவா வைத்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா கடைசியா சொன்னாங்க, ஏண்ட ஆசை என்ன தெரியுமா, ஏண்ட ஆசை என்ன தெரியுமா, இந்த ரூம் நிறைய அபூபக்கர்கள் இருக்க வேண்டும், இந்த ரூம் நிறைய யாருக்கு அபூ உபைதுல் ஜர்ராஹ் இருக்க வேண்டும், இந்த ரூம் நிறைய அப்துர் ரஹ்மான் அவுஃப்கள் இருக்க வேண்டும், இந்த ரூம் நிறைய இப்படிப்பட்ட மக்கள் இருந்தால் நான் முழு உலகத்தையுமே எடுத்து அவர்களுடைய கையில் உலகத்தை கொடுத்து விடுவேன். எல்லாம் இருந்து வேலை இல்லை, ஹியூமன் ரிசோர்ஸ் இல்லை, மனித வளம் இல்லை, மனித வளம் இல்லை. ஒரு உமர், நாங்க சொல்றோம் உலகத்தில் எத்தனை நாடு இருக்குது, 200 நாடு இருக்குது. முஸ்லிம்களுக்கு எத்தனை நாடு, 63 65 நாடு இருக்குது. பெருமையாக சொல்லிக் கொள்கிறோம். உண்மையிலேயே இது பெருமை அல்ல, உண்மையிலேயே கவலைப்பட்டு சொல்ல வேண்டும், கவலையோடு சொல்ல வேண்டும். 1922 வரைக்கும், உஸ்மானியாக்களுடைய ஆட்சி வீழ்த்தப்படும் வரைக்கும் இந்த உலகத்தில் முஸ்லிம்களுக்கு சொந்தமாக இருந்த நாடு ஒரே ஒரு நாடு, ஒரு சாம்ராஜ்யம், ஒரு தலைமைத்துவம், ஒரே ஆட்சியில் இருந்தோம். அந்த ஒன்றுதான் 63 துண்டாக பிரிந்துவிட்டது. அந்த ஒன்றுதான் 63 நாடாக பிரிக்கப்பட்டு விட்டது. நாங்கள் ஒன்றுபட்டிருந்தவர்கள். இஸ்லாமிய உலகத்தில் 2 ஹலீஃபாக்கள் இருக்க முடியாது. இஸ்லாமிய இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய பூமியில் ஒரு ஹிலாவத்து தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சமூகம் நாங்கள். இன்னைக்கு நாங்கள் மனித சமூகம், மனித வளத்தை இழந்து விட்டோம். ஏன் காரணம், ஏன் காரணம்? அன்புக்குரிய சகோதரர்களே, நான் நேரடியாக தலையங்கத்துக்கு வருகிறேன். ஏன் தெரியுமா நாங்கள் இழந்து விட்டோம்? இஸ்லாமிய குடும்ப கட்டமைப்பை நாங்கள் இழந்து விட்டோம். இஸ்லாமிய குடும்ப கட்டமைப்பை நாங்கள் இழந்து விட்டோம். இஸ்லாமிய குடும்ப கட்டமைப்பை நாங்கள் இழந்தால் மனித வளத்தை இழக்க வேண்டி நேரிடும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சரியான தாயும் தந்தையும் இல்லையா, சரியான குழந்தைகள் பிறக்க மாட்டார். தாய் தந்தையினுடைய உறவு சரியாக அமைக்கப்படவில்லையா, அங்கே நல்ல ஒரு பரம்பரையை நீங்கள் காண மாட்டீர்கள். இமாம் இப்னு ஹல்தூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய முகத்திமத் இப்னு ஹல்தூன்ல ஒரு ஆழமான கருத்தை எழுதுகிறார்கள். அவர் சொல்றாரு, லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபிமார்களுடைய அந்த சேனை பார்க்கும் பொழுது, லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் வாழ்ந்த நபி. சுதூம் என்ற ஏரியா, அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய டெட் சி, ஜோர்தான் இருக்கக்கூடிய டெட் சி என்ற பகுதிக்குத்தான் அவர்கள் நபியாக வந்தார்கள். அந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, அந்த இப்னு ஹல்தூன் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, உலகத்தில் எந்த ஒரு நபியும் குடும்ப பின்னணி இல்லாமல் பிறக்கவில்லை. எந்த ஒரு நபியும் குடும்ப பின்னணி இல்லாமல் பிறக்கவில்லை.
நபிமார்கள் மட்டுமல்ல, உலகத்திலே தரீகாக்களுடைய அல்லது ஷேக்மார்களாக இருக்கலாம், அல்லது பெரும் பெரும் தாவா பணிகளை உருவாக்கிய தாவா களங்களை உருவாக்கின பெரும் பெரும் மாமேதைகளாக இருக்கலாம். ஒவ்வொருத்தரை படித்து பார்த்தா இவங்க சும்மா ரோட்டில் முளைச்ச பூக்கள் அல்ல, இவர்கள் தோப்புல உதித்த பூக்கள். நல்ல தாய்க்கு தந்தைக்கு பிறந்தவர்கள், நல்ல செம்மையான ஒரு பூங்காவில் அவர்கள் கட்டியெழுப்பப்பட்டவர்கள். உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு எந்த ஒரு நபியையும் சும்மா அனுப்பல்ல. அவருக்கு பின்னால நல்ல ஒரு குடும்ப பரம்பரை இருந்தே அங்கே. இதற்கு உதாரணம் சொல்லுகிறேன். புகாரி ஷரீஃப் இருக்கிறது. புகாரி ஷரீஃப் அது ஆரம்ப பாடம் கிதாபுல் வஹி, வஹியை பற்றி பேசக்கூடிய பாடம். இங்க இருக்கிறாங்க உலமாக்கள், புகாரி ஷரீஃப் ஓதக்கூடிய உலமாக்கள். அதுல கிதாபுல் வஹில வரக்கூடிய 5வது அல்லது 4வது ஹதீஸ் நான் நினைக்கிறேன். இந்த ஹதீஸுக்கு பெயர் ஹதீஸ் ஹெரக்கல் மன்னனுடைய ஹதீஸ் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹிஜ்ரி 6வது வருஷத்தில் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கைக்கு பிறகு எல்லா அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லா அரசர்களுக்கும் கடிதம் அனுப்பினார்கள். இஸ்லாத்துக்குள்ள வாங்கன்னு சொல்லி, இஸ்லாத்துக்குள்ள வாங்க தாவத். அந்த கடிதம் அனுப்புறதுக்கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து கடிதங்கள் போகிறது. ஒரு கடிதம் அனுப்பினாங்க ஹெரக்கல் மன்னனுக்கு. ஹெரக்கல் மன்னன் இந்த கடிதத்தை எடுத்து வாசித்ததுமே அவனுக்கு நம்பிவிட்டான். எந்த நபியை பற்றி அல்லாஹ் இன்ஜீல்ல சொல்லி இருக்கிறானோ அந்த நபி வந்து விட்டார். அந்த நபியினுடைய வார்த்தைகள் தான் அவனுக்கு நம்பிக்கை வந்துட்டது. அவன் ஏற்றுக்கொண்டான், அவன் விளங்கிக் கொண்டான். இப்பொழுது முதலாவது சொன்னான், நான் இவரை பத்தி கொஞ்சம் விளங்க விரும்புகிறேன், இவரை பத்தி அறிய விரும்புகிறேன். நீங்க போய் என்னுடைய ஊருக்கு மக்காவை சேர்ந்த மக்கள் யாரும் இருந்தால் கூட்டிக் கொண்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைத்தார் ஒரு கூட்டத்தை. இவங்க தேடி போனா ஆச்சரியம், அல்லாஹ்வுடைய குத்ரத். நபியினுடைய சாட்சா அபூ சுஃபியான் சொல்லக்கூடியவர் வியாபார நோக்கத்தில் அங்க வந்திருக்கிறார். அவரை வைத்து அழைத்துக் கொண்டு வந்து உட்கார வைத்து ஹெரக்கல் மன்னன் 10 கேள்வி கேட்டான். 10 கேள்வி. அதுல முதலாவது கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? முதலாவது கேட்ட கேள்வி அவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்கவும் இல்லை, அவருடைய கலர் என்ன நிறம் என்ன என்று கேட்கவும் இல்லை, அவர் என்ன பேசுகிறார் என்பதை பற்றி கேட்கவும் இல்லை, அவரை பின்பற்றக்கூடிய மக்கள் யார் என்று கேட்கவும் இல்லை, அவருக்கு பின்னால் உள்ள சக்தி என்னது கேட்கவும் இல்லை. முதலாவது கேட்ட கேள்வி கைஃப நஸபுஹு ஃபீக்கும், உங்களுக்கு மத்தியில அவருடைய பரம்பரையை பற்றி, பரம்பரை எப்படிப்பட்ட பரம்பரை, உங்களுக்கு மத்தியில் இந்த கடிதத்தை எழுதியிருக்கக்கூடிய நபியினுடைய பரம்பரை எப்படிப்பட்ட ஒரு பரம்பரை, என்ன சந்ததியில் உருவானவர், என்ன கோத்திரத்தில் உருவானவர். அபூ சுஃபியான் சொல்றார், எனக்கு எந்த விதமான பொய்யும் சொல்ல முடியாது, நான் உண்மையை சொன்னேன். நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு குவாலிட்டியான பரம்பரையில் தான் அவர் பிறந்திருக்கிறார். அந்த ஹெரக்கல் மன்னன் சொன்னார், வகதாலிக்கல் அன்பியா, நபிமார்கள் அப்படித்தான். வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்க அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே, அன்பான பெரியார்களே, இந்த திக்குவண்டையில் நாங்கள் நல்ல ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்றிருந்தால் நல்ல பெற்றோர்கள் உருவாக வேண்டும், நல்ல தாய் தந்தையர் உருவாக வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பாப்பாவை பத்தி எங்கேயுமே குர்ஆன்ல சொல்லப்பட்டில்லை, யாருக்குமே தெரியாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பாப்பா யார் என்பது யாருக்குமே தெரியாது. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயை பத்தி குர்ஆன் பேசி இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயை பத்தி குர்ஆன் பேசி இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மம்மாவை பத்தி குர்ஆன் பேசி இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பெரியம்மாவை பத்தி குர்ஆன் பேசி இருக்கிறது. ஒரு ஈசாவை அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை அல்லாஹ் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு மரியத்தை பற்றி சொல்லுகிறான், மரியமுடைய தாயை பற்றி சொல்லுகிறான், அந்த மரியமுடைய சகோதரியை பற்றி சொல்லுகிறான். ஒரு மூசாவை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி பற்றி சொல்லுகிறான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயை பற்றி சொல்லுகிறான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரியை பற்றி சொல்லுகிறான், ஃபிரௌனுடைய மனைவி பற்றி சொல்லுகிறான், அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 பெண் குழந்தைகளை பற்றி சொல்லுகிறான், அந்த மூசாவுடைய மனைவியை பற்றி சொல்லுகிறான் குர்ஆன்ல. தாய்மார்களே, சகோதரிகளே,
நபிமார்களை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால் அல்லாஹ் உங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறான். இந்த தாய் எப்படிப்பட்ட ஒரு தாய் எங்க எல்லாருக்கும் தெரியும். உலகத்தில் நல்ல ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும் என்றிருந்தால் பெற்றோர்கள் நல்லவர்களாக மாற வேண்டும். பெற்றோர்கள் எப்பயுமே நல்ல மக்களாக மாற வேண்டும். அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஷாயிர், ஒரு புலவர், உருது பாடல்களை படித்த ஒரு புலவர், வாழையிட கூர்மையான வார்த்தைகளை கொண்டு அவர் படித்திருக்கிறார். பல பாடல்கள் படித்திருக்கிறார். அவருடைய பாடல்கள் அனைத்தையும் மௌலானா அபுல் ஹசன் அலி ஹுசைன் நத்வி சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அரபியில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அவர் கட்டத்தில் சொல்லுகிறார், வாப்பமார பார்த்து சொல்லுகிறார், தாய்மார பார்த்து சொல்லுகிறார், நீங்க ஒரு நாளும் ஆடு மேய்க்கக்கூடிய இடையர்களாக ஆக வேண்டாம். நீங்க ஒரு போதும் ஆடு மேய்க்கக்கூடிய இடையர்களாக மாற வேண்டாம். நீங்கள் எப்பொழுதுமே வழிகாட்டிகளாக மாறிவிடுங்கள். ஆடு மேய்க்கக்கூடிய இடையர்களாக மாறிவிட வேண்டாம், வழிகாட்டிகளாக நீங்கள் மாறிவிடுங்கள். என்ன கருத்து? ராகிகளாக ஆக வேண்டாம், முரப்பிகளாக மாறிவிடுங்கள். மகனை பள்ளிக்கு அனுப்புறாரு, மகனை அனுப்புறாரு, நீங்க போங்க நல்ல வேலை செய்வோம். மகனுக்கு சொல்றாரு முன்சப்புல தொழு, ஆனா அவருக்கு தொழுகையே இல்லை. ஆடு மேய்க்கக்கூடிய இடையனை போல ஆடு முன்னால போகுது, இவர் பின்னால போறாரு. ஆடு முன்னுக்கு போகுது, இவர் பின்னுக்கு போறாரு. வாப்பா புகைத்துக் கொண்டு சொல்றாரு, மகனை பார்த்து நீ புகைக்காதே. வாப்பா குடித்துக் கொண்டு சொல்றாரு, நீ குடிக்காதே. வாப்பா போய் பேசிக்கொண்டு மகனை தண்டிக்க போய் பேசுவதற்காக வேண்டி. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, இந்த திக்வண்ணையை பொறுத்தவரை மட்டுமல்ல, நான் உலகத்துக்கே சொல்லுகிறேன், நல்ல சந்ததிகளை, நல்ல மனிதர்களை உலகத்திற்கு விட வேண்டும் என்றால் மதரசாக்களின் மூலமாக நல்லவர்கள் உருவாக்கப்பட முடியாது, ஜாமியாக்களின் மூலமாக நல்லவர்கள் உருவாக்கப்பட முடியாது, அல்லது இயக்கங்களின் மூலமாக, ஜமாத்துகளின் மூலமாக நல்லவர்கள் உருவாக்கப்பட முடியாது. நல்லவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றிருந்தால் அவர்களுக்கு குடும்ப பின்னணி இருக்க வேண்டும். இது ஒரு சுன்ன அல்லாஹ்வுடைய நடைமுறை. அல்லாஹ்வுடைய நடைமுறை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். துஹ்ஃபத்துல் மௌலூத் என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாபில் இப்னு கையிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக தெளிவாக எழுதுகிறார்கள். பெற்றோருடைய பொறுப்பென்னா, தாயினுடைய பொறுப்பென்னா. சுப்ஹானல்லாஹ், நியத்து வையுங்கள், எங்களுடைய சந்ததியில் இப்படிப்பட்ட இன்டலெக்சுவல்ஸ் பிறக்க வேண்டும். உலகத்துடைய சவாலுக்கு பதில் செல்லக்கூடிய மக்கள் பிறக்க வேண்டும். உலகத்திலே சரித்திரம் படைக்கக்கூடிய புருஷர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நியத்து வைத்து அப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கையை கட்டியிருக்குங்கள். இது இன்றைய காலத்தை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒன்று. உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் உங்களோட கலைக்கிறேன். மனிதனுக்கு அல்லாஹ் நல்ல ஒரு டேலண்ட கொடுத்துருக்கு. டேலண்ட் என்ன டேலண்ட் சொன்னா, மனிதனுக்கு கோச்சிங் செய்யணும். கோச்சிங் அதாவது எதையுமே தனக்கு ஏற்ற மாதிரி வசப்படுத்திக் கொள்ள முடியும், தனக்கு விருப்பமான மாதிரி வசப்படுத்த முடியும். உதாரணமாக வைத்துக் கொள்வோம், ஒரு யானை எவ்வளவு பெரிய ஒரு பிராணி, எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மிருகம். மனிதன் தனக்கு விருப்பம் என்றால் அந்த மிருகத்தை தனக்கு ஏற்ற மாதிரி அதை வசப்படுத்திக் கொள்ள முடியும். தன்னுடைய சாமான்களை தூக்கக்கூடிய ஒரு பிராணியாக மாற்றேன், தனக்கு சவாரி செய்யக்கூடிய ஒரு மிருகமாக மாற்றேன், தன்னுடைய பொழுதுபோக்குள்ள ஒரு மிருகமாக மாற்றேன். ஜூலை வைத்து பார்த்தா சுப்ஹானல்லாஹ், நாங்க பார்த்திருக்கிறோம். ஜூலை வைத்து பார்த்தா யானை டான்ஸ் ஆடுது, யானை உட்கார சொன்னா உட்காருது, எலும்ப சொன்னா எலும்புது, கும்பிட சொன்னா கும்பிடுது, அந்த வெல்கம் போட் எடுத்து வரவேற்க சொன்னா வரவேற்குது, ஒத்த கால நிக்க சொன்னா 3 கால வச்சுக்கொண்டு ஒரு கால தூக்குது, ஒரு ஆளை தூக்கி அப்படியே சுருக்கி எடுக்க சொன்னா சுருக்கி எடுக்குது. எங்களுக்கு யானை வளர்க்க தெரியும். குர்ஆன் சொல்லுது நாயை பத்தி. ஒரு நாயை ட்ரெயினிங் பண்ணி எப்படி சொன்னா, நீங்க அனுப்புங்க காட்டுல போயிட்டு ஒரு முயல் எடுத்துக்கொண்டு வாங்க சொல்லி அது முயலை கவ்விக்கொண்டு வந்து ஒரு கையில தரும், சாப்பிடாது. மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த டேலண்ட் என்ன டேலண்ட்? கையில கொடுக்குது, ஒரு முயலை போயிட்டு காது கிட்டால கவ்விக்கொண்டு வந்து பொஸ்ட கொடுக்குது, இது எனக்கல்ல, இது உங்களுக்கு, நீங்க அறுத்து சாப்பிடுங்க, உங்களுக்கு விருப்பம் ஒரு பங்கு எனக்கு தாங்க.
ஒரு நாயை வளர்க்கிற முறை. நாயை பாதுகாப்பு வச்சிருக்கிறோம். இந்த சென்சர் லைட் மாதிரி ரோட்ல 10 மணிக்கு பிறகு யாராவது போனா குறைக்கும். 10 மணிக்கு முந்தி குறைக்காது. ரோட்ல யாராவது போனா குறைக்க மாட்டாது. உங்களோட வீட்டு சுவர்ல கையிலா குறைக்கும். ஒரு நாயை ட்ரெயின் பண்ணிக்கிறோம். இந்த மங்கள போனா குரங்கு, இந்த மங்கள போனா ஃபிஷ் டேங்க்ல மீன். ஒரு வாப்ப சொல்றாரு, எங்க வீட்டுல ஒரு டேங்க்ல மீன் இருக்குது, மாஷா அல்லாஹ், எப்படி தெரியுமா நான் ட்ரெயின் பண்ணிக்கிறேன். 5:30 மணிக்கு வளமையா வருவேன் ஆபீஸ்ல இருந்து. 5:30 மணிக்கு எல்லாம் வெண்ணத்தான் பார்த்து கொண்டிருக்கும். அந்த மீன் இவர் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு. எப்படி 5:30 மணிக்கு டை பார்த்தது போல எல்லாரும் முகத்தை பார்க்கிறாங்க. இப்ப வருவாரு, நான் முதலாவது ஆபீஸ் பேக்க வச்சோனும், அந்த பிஷ்ஷுக்கு போடுற உணவை கையில் எடுக்கணும். எடுத்து போட்டதுக்கு பிறகுதான் அவன் எல்லாம் என்ன பார்த்து சிரிக்கும். எனக்கு ஒரு சரியான சந்தோஷம். நான் கேட்கிறேன், எங்களுக்கு யானை வளர்க்க தெரியும், நாய் வளர்க்க தெரியும், மீன் வளர்க்க தெரியும், பூனை வளர்க்க தெரியும், எல்லாம் வளர்க்க தெரியும். புள்ள வளர்க்க இன்னைக்கு எந்த பேரண்ட்ஸ் ஆவது பிள்ளைகளை கொண்டு திருப்தி அளித்தாங்களா? எந்த பேரண்ட்ஸ் ஆவது சொல்லேனுமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தந்த குடும்பத்தை கொண்டு சந்தோஷப்பட்டது போல நான் என் குடும்பத்தை கொண்டு சந்தோஷப்பட்டது சொல்லி? எங்க குடும்பத்துக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? எங்க குடும்பத்துக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? என்ன மன்னிச்சுக்கோங்க. ஃபுட் சிட்டிக்கு போனா, மாலுக்கு போன சாமான் வாங்குறதுக்கு ஒரு ராக்க நிறைய இருக்குது. சீனி, மாவு, அரிசி, பருப்பு, பச்சை கொச்சிக்காய், கருங்கொச்சிக்காய் எல்லாம் இருக்குது. அடுத்த ராக்கை பார்த்தா நாய்க்கு தேவையான எல்லா சாமான். நாய்க்கு தேவையான உடுப்பு, நாய்க்கு தேவையான முடிவெற்ற மஷின், நாய்க்கு தேவையான செப்போ, நாய்க்கு தேவையான உடுப்பு, சுபாவம் எல்லாம் இருக்குது. நான் கொழும்புல பார்க்கிறேன், ஏற்கனவே அமெரிக்காவில் பார்த்துட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால நான் யுஎஸ் போயிருந்த நியூயார்க்குக்கு. இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு பயான் எல்லாம் முடிஞ்சிச்சது. அப்பொத்தர் சொன்னாரு, அங்கிருந்து நம்ம சொன்னாங்க, முஃப்தி சாப் என்ன இடத்துல கொஞ்சம் வாலிபர்கள் இருக்கிறாங்க, போயிட்டு பேசிட்டு வருவோம் சொல்லி கஸ்ட்ல போனோம். கஸ்ட்ல அவங்களை சந்திக்க போனோம். அங்க போனா அவங்க ஒரு நோட்டீஸ் போட்டிருக்கிறாங்க, நாங்க இன்னைக்கு வர லேட் ஆகும், இத்தனை மணிக்கு இல்ல, நாங்க நாளைக்கு தவிப்போம், நாங்க நாளைக்கு வேலை முடிச்சுட்டு சாப்பாட்டுக்கு போறோம்னு சொல்லி. அப்ப மேல போனா நியூஸ் அப்படி நாங்க போய் திரும்பி வரோம். திரும்பி கீழே இறங்கக்குள்ள அந்த வீட்டு ஓனர் அவரு கீழிருந்து கதவை திறந்து, எங்க போனீங்க, அவங்க வரமாட்டாங்க, தமிழ்ல பேசுறாங்க. அவரு பக்கம் யாழ்ப்பாண தமிழ். ஒரு சகோதரர், ஒரு வயசாளி, பெரிய மனிதர், முதுமை பருவத்தடைந்தவர். அவர் சொன்னார், வாங்க உட்காருங்களேன், பேசுங்களேன், என்ன செய்ய, எங்க வந்தீங்க? இவர் சிரோன்ல இருந்து வந்திருக்கிறாரு, மேலுள்ள சகோல பார்த்துட்டு போக வந்தோம்னு சொல்லிக்கிறார். அவருக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம். ஸ்ரீலங்கா செய்தி கேட்கணும், அவங்க உட்கார முடிச்சது போட்டு எப்படி செய்தி, என்ன செய்தியில கேட்டாரு. அங்க போய் உட்கார்ந்தா ஒரு நாய் ஒன்று வீட்டுக்குள் இருக்குது. எங்களுக்கு சரியான தர்ம சங்கடமாக உட்கார்றதா இல்லையா, எலும்புறதா மாறதா, என்ன செய்யறது? சரி உட்கார்ந்தோம். அவர்கிட்ட கேட்டோம், என்ன செய்தி, அவரோட வாழ்க்கை எப்படி போகுது, என்ன செய்தி? அவர் சந்தோஷமா சொல்றாரு, என் வாழ்க்கை இவரோட தான் போகுது. யாரோட? நாயோட. நம்மளுக்கு பிள்ளைகள் இல்லையா? இருக்கிறாங்க. ஒருத்தர் சுவிஸ்ல, ஒருத்தர் லண்டன்ல, ஒருத்தர் இத்தாலியில, ஒருத்தர் ஜெர்மன்ல. எனக்கு இவரோட தான் காலம் போகுது. அப்ப என்னோட போனவர் கேட்டார், இவரை பிடிக்காரு. அவருக்கு கொஞ்சம் சுகம் இல்லை. முந்த நாள் தான் டாக்டர் போயிட்டு வந்தேன். டாக்டர் சொன்னார், இவரை கொஞ்சம் பிரஷர் கூடிக்குது, ஒரு நாளைக்கு 3 கிலோமீட்டர் தூரம் நடக்கணும். இவரை கூட்டிக் கொண்டு நான் நடக்கிறேன். இவன் நாயை தூக்கிக்கொண்டு நடக்கிறான். இதே நோய் கொழும்புலே வந்துச்சு. இதோ நோய் கொழும்புலே இருக்குது. கொஞ்சம் பேர் நாயோட திரிதாங்க. இப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லயத்தியன்ன அலா உம்மத்தி ஸமானுன், என்னுடைய உம்மத்துக்கு ஒரு காலம் வரும், என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த மேற்கத்திய நாட்டவர்கள், இந்த யூதர்கள்
யூதர்களும் இந்த கிறிஸ்தவர்களும் என்ன செய்யறாங்களோ அதை இவங்க மாடர்ன், இவங்க இதுதான் நாகரீகம் என்று செய்வாங்களோ. வலது கால் செருப்புக்கு இடது கால் செருப்பு மெச்சாக இருப்பது போல அப்படியே செய்ய பார்ப்பாங்க. இன்னைக்கு மேற்கத்திய உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு நாகரிகத்தை நாங்க பார்க்கிறோம். மனுஷனுக்கு எல்லாம் சரி, ஆனா குடும்பத்தை இழந்துட்டாங்க, குழந்தைகள் இழந்துட்டாங்க. நான் இன்னும் ஒன்று சொல்றேன், உங்களை பயமுறுத்த சொல்ல, அல்லாஹ் மீது ஆணையாக உண்மையை சொல்லுகிறேன். ஒருத்தர் மௌத்தானார். பெற்றோர்களே, தனவந்தர்களே, சகோதரர்களே, எனக்கும் குழந்தைகள் இருக்கிறது, எனக்கும் மனைவி மக்கள் இருக்கிறார்கள். ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள், ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சகோதரர் மூத்தானார். பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள். பாப்ப பெரிய சல்லி, புழுத்த பணம், புழுத்த பணம். மருமக்கள் ஒரு பக்கம், மகன்மார் ஒரு பக்கம். ரெண்டு பக்கமும் சேர்ந்து சொத்துக்கு கல்லடி ஏற்கனவே செஞ்சு, மருமக்களும் செஞ்சு மகன்மாரும் செஞ்சு. ஜனாஸா அடக்கியாச்சு. அவருடைய வைஃப் இந்தாலிருந்து வெளியே வாரா. குடும்பம் கோட்டலைக்கு போலீஸ் இந்த குடும்பம் வைத்து லாயர்ட்ட வைத்திருக்கிறாங்க. இப்ப வழக்கு பேச ஆரம்பிச்சுறாங்க. ஒரு ஆபிட்டேஷன் நடக்குது. இப்ப ஆபிட்டேஷன் நடக்குது. சமாதான முயற்சி, சமாதானம் பேசிக் கொண்டிருக்கிறோம். வைப்பது கடமை. சுல்ஹ் செய்ய பார்க்கிறோம். ஆபிட்டேஷன் நடக்குது. பேச்சுவார்த்தை முத்திக்கொண்டே போகுது, முத்திக்கொண்டே போகுது, முத்திக்கொண்டே போகுது. அந்த ஜனாசாவுடைய மனைவி பொறுக்க முடியாமல், அவருக்கு அந்த தொல்லை பொறுக்க முடியாமல் அவன் முன்னுக்கு வந்து சொன்னா, என்ற மாப்பிள்ளையிட கபர்ல இடி முழக்கம், அவன் செஞ்சுட்டு போன முசீபத்தால் நாங்களே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். உங்களை பயமுறுத்த சொல்ல இல்லை, நான் உண்மையை சொல்றேன். يعلمون ظاهرا من الحياة الدنيا وهم عن الآخرة غافلون. உங்களுக்கு துனியாவுடைய வெளித்தோட்டம் தெரியும், துனியாவுடைய அந்தரங்கம் தெரியாது. நாங்கள் நினைக்கிறோம் இவைகளை சேர்த்து வைப்போம், இவைகளை கொடுப்போம், மெட்டீரியலை கொடுப்போம், மெட்டீரியலை கூட்டுவோம், எங்க குடும்பங்கள் நிம்மதியாக வாழும். இங்க நிம்மதி கிடைக்காது. சண்டை பிடிப்பாங்க. நல்ல ஒரு குடும்பம் கட்டியெழுப்பப்பட வேண்டுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உருவாக்கின குடும்பத்தை போல ஒரு குடும்பத்தை உருவாக்குவோம், சந்ததியை உருவாக்குவோம், ஒரு பரம்பரையை உருவாக்குவோம். பாப்பா உம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படிப்பட்ட உருவாக்குவோம். இது ஹஜ்ஜுடைய மாசம். ஹஜ்ஜி பெருநாளைக்கு சலாம் சொல்லிவிட்டோம். ஹஜ்ஜி பெருநாள் முடிஞ்சு, ஹஜ்ஜி பெருநாள் படித்து தந்த பாடம் என்ன பாடம்? ஒரு குடும்பத்துடைய தியாகம். ஒரு குடும்பத்தை நீங்கள் எப்படி கட்டியெழுப்ப வேண்டும், ஒரு குடும்பத்தை நீங்கள் எப்படி உருவாக்க வேண்டும். ஒரு குடும்பம் என்றால் என்ன? கொஞ்சம் நிதானமாக யோசிங்க பார்ப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தந்த குடும்பத்தை மக்காவில் விட்டு போறாங்க. இன்றைக்கு நான் மக்காவுக்கு போவதாக இருந்தாலும் போறதுக்கு முந்தி கேட்பேன், எந்த ஹோட்டல், எந்த பஸ், என்ன விமானம், எத்தனை மணிக்கு அரைவல், எத்தனை மணிக்கு டிபார்ச்சர், என்ன சாப்பாடு, எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் நானும் போவேன், நீங்களும் போவீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டே சொல்றாங்க, ஜம்சம் இல்ல, காபத்துல்லா உயர்த்தப்பட்டிருக்கிறது, காபத்துல்லாவுடைய பவுண்டேஷன் மறைக்கப்பட்டிருக்கிறது, மகாமே இப்ராஹிம் இல்ல, ஹஜ்ருல் அஸ்வத் இல்ல, சஃபா மர்வான்னு தெரியாது, முல்தஸிம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. தன்னுடைய குடும்பத்தை அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹுடைய ஆர்டர், அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்பதற்காக வேண்டி அந்த குடும்பத்தை கொண்டு காவாவில் விட்டு அந்த பூமியில விட்டுட்டு வராங்க. விட்டுட்டு வரக்குள்ள அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியார்களே, கொஞ்சம் நிதானமாக யோசிக்க பார்ப்போம். இப்படிப்பட்ட ஒரு என்விரான்மெண்ட்ல எங்கட குடும்பத்தை நாங்க விட்டுட்டு வந்தா நாங்க முதலாவது என்ன துவா கேட்போம்?
இப்படிப்பட்ட ஒரு என்வாரன்மெண்ட்ல எங்க குடும்பத்தை, என் அன்பு மகனை, என் அன்பு மனைவிய, என் அன்பு பிள்ளைகளை விட்டு விட்டு நான் வந்திருக்கிறேன். அன்பான சகோதரர்களே, என் துஆ எப்படி இருக்கும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன துஆ கேட்டாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன துஆ கேட்டாங்க? ஹஜ்ரத், ஏலவல் எக்ஸாம் வருகிறது, கொஞ்சம் புள்ளைக்கு துஆ செய்வோம். வானம் என்று சொல்ல இல்ல, கட்டாயம் செய்வோம், கட்டாயம் செய்வோம். ஹஜ்ரத், புள்ளைக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கணும், அதுக்கு துஆ செய்வோம். நாங்க கட்டாயம் செய்வோம், செய்யாம இருக்க மாட்டோம். நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைச்சோம், துஆ செய்வோம், நிச்சயமாக செய்வோம், செய்யாம இருக்க மாட்டோம். நான் கேட்கிறேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன துஆ கேட்டாங்க? நான் பேசக்கூடியது குர்ஆன், நான் பேசக்கூடியது குர்ஆன். அல்லாஹ் ஒரு வழியை காட்டித்தாரான். இந்த வழியில தான் உனக்கு புள்ள வளர்க்க இயலும், இந்த வழியில தான் உங்களோட புள்ளைய நீங்க எடுத்துக்கொண்டு போகணும், நல்ல ஒரு சந்ததியை உருவாக்கணும். இந்த லைன்ல போங்கோ. அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாங்க. ரப்பனா இன்னி அஸ்கன்து ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ رَبَّنَا لِيُقِيمُوا الصَّلَاةَ. யா அல்லாஹ், இந்த குடும்பத்துக்கு தொழுகையை நிலைநாட்டக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துடுவாயா? தொழுகைக்கு கொடுத்த முக்கியத்துவம், தொழுகைக்கு கொடுத்த முக்கியத்துவம் எங்களுக்கு யாராவது சொல்லி இருப்போமோ, யாருக்கையாவது கைத்து இந்த குடும்பம் நல்ல தொழணும், இதுக்கு துஆ கேளும் சொல்லி ஏத குடும்பத்துடைய தொழுகைக்கு துஆ கேளும்போ, ஏத குடும்பத்துடைய தொழுகையில ஹுஷூஹு பிறகு துஆ கேளும்போ, ஏத குடும்பத்துடைய தொழுகையாக இருக்க துஆ கேளும்போ. எக்ஸாமுக்கு சொல்றோம், கல்யாணத்துக்கு சொல்றோம், வியாபாரத்துக்கு சொல்றோம், யூனிவர்சிட்டிக்கு சொல்லுகிறோம், பிசினஸுக்கு சொல்லுகிறோம், பிள்ளைய கொண்டே அட்மிட் பண்ணிட்டோம் டெலிவரிக்கு, அதுக்கு துஆ செய்ய சொல்றோம், செய்வோம் கட்டாயமாக. இதுக்கெல்லாம் துஆ கேட்கணும்டா ஏன் வாப்ப தொழுகைக்கு துஆ கேட்கலாது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புள்ள இல்ல. எத்தனையோ தாய்மார் இருப்பீங்க, தாய்மார்கள், சகோதரிகள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள். அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ் தருவான். எத்தனையோ பேருக்கு அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் கொடுத்துக் கொண்டே இருக்கிறான். அன்றும் கொடுத்தான், இன்றும் கொடுக்கிறான், இனி என்றும் கொடுப்பான், கொடுத்துக் கொண்டே இருக்கிறான். கேட்கக்கூடிய மக்களை அல்லாஹ் தட்ட மாட்டான், அல்லாஹ் நிச்சயமாக தருவான். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு புள்ள இல்ல, துஆ கேட்கிறாங்க. ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன். யா அல்லாஹ், சாலிஹான சந்ததியை, சாலிஹான குழந்தைகளை எனக்கு தாங்க துஆ கேட்கிறாங்க. அல்லாஹ் துஆவை கபூல் செஞ்சான். 120க்கு பிறகு முதலாவது குழந்தை கிடைக்குது, அதுக்கு பிறகு இரண்டாவது குழந்தை கிடைக்குது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், 2 புள்ள கிடைச்சிட்டு, 2 புள்ள. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த 2 புள்ள கிடைச்சதுமே என்ன துஆ கேட்காங்க? என்ன துஆ கேட்காங்க? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹப லி அலல் கிபர் இஸ்மாஈல வ இஸ்ஹாக் இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். எப்படிப்பட்ட அல்லாஹ் தெரியுமா? இந்த தள்ளாடக்கூடிய வயதில் கிபர், இந்த பெரும் இந்த முதுமை பருவத்தில் இஸ்மாஈலையும் இஸ்ஹாக்கையும் எனக்கு தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي. சுபஹ் தொழுகைக்கு பள்ளிக்கு வாங்க, என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் ஓப்பனா கொமனா பேசுறேன். சுபஹ் தொழுகைக்கு பள்ளிக்கு வரோம். எங்கட வாலிபர்கள் எங்க போயிட்டாங்க? எங்கட சின்ன பிள்ளைகள் எங்க? எங்கட சிறார்கள் எங்க? எங்கட சிறார்கள் எங்க? தீனுடைய கவலையுள்ளவங்க வாராங்க, அவங்களும் எம்டியாத்தான் வாராங்க, பிள்ளைங்க. ஆனா சொல்றோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட தியாகி தெரியுமா? கழுத்து கூர்மையான கத்தை எடுத்து மகண்ட கழுத்துல வச்சு அறுத்தாரு. இந்த தியாகத்தை பேசுறோம், இந்த தியாகத்தை கேட்கிறோம், கண்ணை திறந்து காதை விழித்து கேட்கிறோம். நான் கேட்கிறேன், நீங்க அறுக்க வானம், நீங்க அறுக்க வானம், கத்திய வச்ச வானம், மல்லாக்க படுக்க போட வானம். உங்களுக்கு எனக்கு ஏழுமா?
உங்களுக்கு எனக்கு ஏழுமா? ஏண்ட மகன் தூங்குறாரு, வயது வந்த மகன், 16 வருடம் 17 வருடம் 18 வருஷம் 21 வருஷம் 22 வருஷம் ஏண்ட மகன் தூங்குறாரு. தூங்குற மகனை எலும்பு வாப்பா சுபகுக்கு பள்ளிக்கு போனோம் என்று எழுப்பாட்டி அவரை கூட்டிக் கொண்டு வந்து சப்புல நிறுத்த எனக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குதா? இருக்குதா? தாய்மார்களே, சகோதரனே, உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா எழுப்பி அனுப்புறதுக்கு? சுபகிட பள்ளிக்கு வரக்குள்ள அநேகமான வாப்பமாறு இங்க எப்படியோ தெரியாது. கொழும்பு பக்கத்துல பார்த்திருக்கிறேன். கையில பார்த்தா சாவி கையில கூட்டு சாவி, முன்னுக்கு கேட் சாவிக்கும் உள்ளுக்கு டோ சாவிக்கும் எல்லாம் கையில இருக்கும். என்ன அடையாள அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுவாங்க? முகருக்கு வரத்தே சாவி இல்ல, அசருக்கு சாவியை காணும், இஷாவுக்கு சாவியை காணும், சுபகுக்கு மட்டும் சாவி கையில. என்ன அர்த்தம்? வீட்டுல யாருமே எலும்பில்ல, இவருடைய நோனாம் எலும்பில்ல. இவர் ஏதோ மொல்ல எலும்பி ஒருத்தருக்கு தெரியாம சத்தம் கேட்காம கதவை இழுத்து மூடிட்டு இவர் மொல்ல பள்ளிக்கு வந்துட்டார். இதுதான் முஸ்லீம் கிராமங்களுடைய முஸ்லீம் மக்களுடைய நிலைப்பாடு. சுபகுக்கு வாப்ப தனிய வாராரு பள்ளிக்கு. 10 மணிக்கு அதே வாப்ப ஆபீஸுக்கு போகக்குள்ள 4 சிங்கங்களை வயன்ல ஏற்றி கொண்டு போறாரு. அவர் நினைக்கிறார் இந்த பிசினஸ் டேக் ஆஃப் பண்ண போறாங்க. இவங்க தான் இந்த இன்டலெக்சுவல்ஸ், இவங்க தான் இந்த மேன் பவர், இவங்க தான் இந்த இன்ஹெரிட்டிஸ், இவங்க தான் எனக்கு பின்னுக்கு வரக்கூடியவங்க, இவங்க தான் இந்த பேரை வைக்க போறாங்க என்று வாப்ப நினைக்கிறாரு. படித்த குர்ஆனையும் படித்த ஹதீஸையும் ஷாஹிதாக வைத்து சத்தியம் விட்டு சொல்கிறேன், இவங்க தான் நம்மளோட பேரை விற்க போறாங்க. இவங்களை கொண்டு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்க மாட்டாது. உங்க ஞாபகத்தில் வைங்கோ. முதல் கட்டமாக சொல்லுகிறேன், எந்த தீன நானும் நீங்களும் விரும்புகிறோமோ இந்த தீன குடும்பங்களுக்கு கொடுக்க பாருங்க, பிள்ளைகளுக்கு கொடுக்க பாருங்க, பிள்ளைகள் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக வளர்க்க பாருங்க. இதுக்கு முதலாவது செய்ய வேண்டிய வேலை ஹலால் உணவு. என்ன உணவு? என்ன? ஹலால். வட்டி இல்லா பேங்க், வட்டி இல்லா வங்கி, வட்டி இல்லா கடன், ஹலாலான உணவு. ஹலால் சர்டிபிகேட் மட்டுமல்ல, இன்னைக்கு எல்லாரும் பார்க்கிறது இது நம்பர் இது கூடுமா கூட, இதுல ஜமியத் உலமாவுடைய ஹலால் லோகோ இருக்குதா, சரியா இல்லையா? இதுக்கு எல்லாரும் கன்சர்ன் பண்றாங்க. இதை வாங்குற காசி ஹலாலாப்பா, இதை வாங்குற காசி ஹலாலா? அதேங்கம்மா அதேங்க, இதை வாங்குற காசி ஹலாலா? அங்க ஹலால் போட்டு வேலை இல்ல, வாங்குற காசி ஹராம் உண்டா? எந்த பணம் ஹலாலாக இருக்கணும். ஹலால் என்ன? ஹலால் ஹராம் என்றக்குள்ள எல்லாருக்கும் விளங்குறது வட்டி வாங்கிறது மட்டும்தான் ஹராம் என்று சொல்லி. வட்டி வாங்கிறது மட்டுமல்ல, உதாரணம் சொல்லி காட்டுறேன். ஒரு முஸ்லீம் கிராமத்தை பொறுத்தவரை இது மிக முக்கியமான சப்ஜெக்ட். நான் ஜும்மால அப்படி ஞாபகப்படுத்துகிறேன். உதாரணமாக வச்சுக்கோங்க, ஒத்தர் மௌத்தாகிட்டார். அவர் மௌத்தாகக்குள்ள அவருக்கு வயது 45. எத்தனை வயசு? 45. அவருடைய வாப்பா ஏற்கனவே மௌத்து. யாருடைய வாப்பா? மௌத்தான மையத்துடைய வாப்பா ஏற்கனவே மௌத்து. ஆனா மௌத்தான மையத்துடைய அப்பா இருக்கிறார். மௌத்தான மையத்துக்கு வயது 45 இருக்கும் என்றிருந்தால் அப்பக்கு எத்தனை வயசு? கிட்டத்தட்ட குறைஞ்சது 80க்கு மேலே, 80க்கு மேலே. சரி, இப்ப இந்த மௌத்தான மையத்துடைய சொத்துக்கள் பங்கு வைக்கப்பட போகுது. அப்பக்கு ஏதும் பங்கு கொடுக்கணுமா? அப்பக்கு ஏதும் பங்கு கொடுக்கணுமா? மௌத்தான மையத்துடைய பிள்ளைகள் பங்கு போட்டுக் கொள்றதா? மௌத்தான மையத்துடைய அப்பா, அவர் 80 வயசு, அவர் ஐசி ரூம்ல தான் இருக்கிறார். பிரச்சனை இல்லை. பேரப்புள்ள மௌத்தாகப்புள்ள அப்ப எங்க இருக்கிறாரு? ஐசியூல தான் இருக்கிறாரு. இந்த அப்பாக்கு பங்கு போகணுமா? ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மௌத்தான மையத்துடைய சொத்துல 16.6% அப்பாக்கு இருக்குது. அப்பட பங்கு அப்பாக்கு கொடுக்காம இதை நாங்க பதாபிச்சு கொண்டா இது ஹராமான வருமானம் மட்டுமல்ல, இது ஹராமான அசெட், இது ஹராமான சொத்து.
வாழ்க்கையில ஞாபகம் வைக்கிறதெல்லாம் வாழ்க்கையில் இதெல்லாம் விடுங்கோ. பறக்கி இஸ்லாம் என்றது சும்மா இல்ல, வட்டி வாங்குற மட்டுமல்ல. ஆபீஸ்ல உதாரணமாக என்ன மன்னிச்சுக்கோங்க, இது ஒரு முஸ்லீம் பாடசாலை. நான் இந்த பாடசாலையை மட்டும் சொல்ல இல்ல, சுருக்கமாக சொல்லுங்க பார்ப்போம். மிம்பர்ல இருந்து ஹுத்பா ஓதினா வவைலுல் லில் முஸல்லின வைலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவையில் குறை செய்யக்கூடிய மக்களுக்கு வயல் என்ற நரகம் இருக்குது என்ற ஆயத்தை ஓதினோன்னு எல்லாருக்கும் எல்லாருடைய தலையில் போறது இந்த பஜாருக்கு, கடற்காராக்களுக்கு, சாமான் நிறுக்கிறாக்களுக்கு அல்லது சாமான் அளக்கிறாக்களுக்கு. கடையில புடவை கடையில சாமான் அளக்கிறாங்க, கொள்முதல் கடையில சாமான் நிறுக்கிறாங்க. இந்த தாம்பம் இங்க மட்டுமல்ல, பாடசாலையில கல்வி கற்கக்கூடிய ஆசான் ஒரு ஆசான் இருக்கிறார். அவருக்கு 2 டியூட்டி இருக்குது. ஒன்று, அவர் சம்பளம் வாங்குறார். அவருடைய சம்பளத்துக்கு 2 டியூட்டி இருக்குது. ஒரு டியூட்டி என்ன, காலையில 7:30 மணியிலிருந்து 2:30 மணியாக மாட்டி பாடசாலை இருக்கணும். அது மட்டும் போதுமாங்க? அது மட்டும் போதாது. அவருக்கு கொடுத்த 1 வருஷ சிலபஸ் அவர் கவர் பண்ணவும் வேணும். வருஷ சிலபஸ் அவர் கவர் பண்ணவும் வேணும். அந்த நேரம் அங்கிருக்கும் வேணும். இவர் சொல்றாரு, சிலபஸ கவர் பண்ண வாங்க டியூஷன் கிளாஸுக்கு, சிலபஸ கவர் பண்ண வாங்க டியூஷன் கிளாஸுக்கு. அங்க போனா அவர் மேக்சிமம் அவருக்கு என்னென்ன லீவ் இருக்குதோ எல்லா லீவும் எடுக்கிறாரு. நாங்க சொல்லுவோம், உங்களோட சம்பளமும் வயலுல் லில் முத்தஃபிஃபீன், வயலுல் லில் முத்தஃபிஃபீன், உங்களோட சம்பளமும் அந்த கேட்டகரி தான். நீங்க ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா வேலை செய்யணுமா, அரசாங்கம் சம்பளம் தருகிறா, அரசாங்கம் தந்த வேலையை செய்யாம நீங்க ஐஸ் அடிச்சு போட்டு அந்த வருமானத்தை குறைந்து புள்ளைக்கு சின்ன கொடுத்தா, நீங்க புள்ளைக்கு சின்ன கொடுக்கிறது ஹலால் அல்ல, அது ஹராம், அது ஹராம். முதலாவது விஷயம், இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் சொல்றேன், அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன். ஹராம் மிக தெளிவானது, ஹலால் மிக தெளிவானது. சீதனம் வாங்குறது என்ன வாங்குறது? கல்யாணம் முடிச்சக்குள்ள மகர் கொடுத்து முடிச்சோணுமா, கைக்கூலி வாங்கணுமா? கல்யாணம் முடிச்சக்குள்ள சீதனம் வாங்கணுமா, கைக்கூலி கொடுக்கணுமா? மகர் கொடுத்து முடிச்சோணுமா, சீதனம் வாங்கணுமா? பேசுங்களே பாப்பா. மகர் கொடுக்கணும். மாமாட்ட கேட்கிறதல்ல, கேட்டு வாங்குறதல்ல, டிமாண்ட் பண்ணி வாங்குறதல்ல. இங்க முடிச்சா கிடைக்கும் என்ற நோக்கத்தில் முடிக்கிறது கூடாது. இது ஹராம். இந்த ஹராத்துக்கு மேல எதை கட்டினாலும் அது நல்லது இருக்க மாட்டாது. நான் கிழக்கிழங்கையிலே சொல்லுகிறேன், கிழக்கில் வாழக்கூடிய மக்களுக்கும் சொல்லுகிறேன், அங்குள்ள பெண்களுக்கும் சொல்லுகிறேன், நீங்க ஒரு புரட்சி செய்ய வேண்டும். மகரு தந்து நிக்காஹ் செய்ய யாராவது விருப்பம் என்றா வாங்கோ, நாங்க வாழ விருப்பம். அப்படி இல்லை என்றிருந்தால் கைக்கூலி தந்து நாங்க வாழ மாட்டோம். கைக்கூலி தந்து நாங்க வாழ மாட்டோம். நாங்க மகர் வாங்கி வாழ விருப்பம். இஸ்லாமிய கல்யாணம், இஸ்லாமிய திருமணம், சுப்ஹானல்லாஹ், இது இந்தக்குள்ளதல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் முடிச்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் முடிக்கிறாங்க. கல்யாணம் இன்றைக்கு எல்லாரும் சொல்றாங்க, இன்றைக்கு எல்லாரும் சொல்றாங்க ஜினா பெருகிவிட்டது, ஜினா வளர்ந்து விட்டது, ஜினா எல்லா பக்கத்திலும் இருக்குது. ஜினா வளர இல்ல, நாங்க ஜினாவை வளர்க்கிறோம். கல்யாணத்தை கஷ்டமாக்கிட்டோம், நிக்காக சிரமமாக்கிட்டோம். 10 லட்சம் ரூபாய் 15 லட்சம் ரூபாய் இல்லாம கல்யாணம் என்று பேசவே இயலாது. ஆனா 1000 ரூபாய் பணம் இருந்தால் விபச்சாரம் செய்யலாம். முதலாவது சொல்றேன், இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கையினுடைய முதலாவது கட்டமைப்பு, எங்கட சோர்ஸ் ஹலாலாக இருக்க வேண்டும், எங்கட இன்கம் ஹலாலாக இருக்க வேண்டும், எங்க சலரி ஹலாலாக இருக்க வேண்டும், எங்க வீடு ஹலாலாக இருக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் முடிக்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் சொல்லிக்கொண்டு போக நேரம் இல்லை, சுருக்கமாக சொல்வேன். மிஸ்ர் நாடு, வட ஆப்பிரிக்காவில் இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு யங் ஏஜ் வாலிபர், ஒரு சின்ன புள்ள, திருமணம் முடிச்சில்ல. அவர் வாரார். எங்க வாராரு? மதியன். மதியன் என்று சொன்னா சவுதி அரேபியாவுடைய எல்லைப்புறம், அதாவது வட ஆப்பிரிக்காவுடைய எல்லைப்புறம், கடலோரமான பக்கம். இங்க வந்து பார்த்தா மதியன், அங்க
அந்த மதியனுடைய ஊருக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தா ஒரு பெரிய ஒரு கிணறு ஒன்று இருக்குது. இந்த கிணத்துல மாலை நேரம், சூரியன் மறையக்கூடிய நேரம், சாயந்திரம் நேரத்தில் எல்லா மக்களும், அந்த ஊருடைய எல்லா மக்களும் தன்னுடைய கால்நடைகள் எடுத்துக் கொண்டு வந்து தண்ணி போட்டுறாங்க. எதுக்கு? கால்நடைகளுக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் ஓரமாக, ஒழுக்கமாக, அதமாக, நான் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல, குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை. ரெண்டு பொம்பளை பிள்ளைகள், ரெண்டு குமரி பிள்ளைகள் ஒரு ஒழுக்கப்புறமாக ஓரமாக நிற்கிறாங்க, தண்ட கால்நடைகளை வச்சுக்கொண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாலிபர், ஒரு நபியாக வர இருக்கிறவர். அவருடைய ரத்தத்தில் எப்பவுமே சோசியல் ஒர்க் இருக்கும், அவருடைய ரத்தத்தில் எப்பவுமே சமூகத்தை பற்றி கவலை இருக்கும். அவர் நேரே வைத்து கேட்டாரு, நேரே நாங்க என்ன செய்வோம், ரெண்டு பேரை கண்டா அவங்கள்ட்ட போய்த்து ஒன்றுமே பேச மாட்டோம். அவங்கள கண்டா சிரிச்சு கொண்டு பேசிடுவோம். அவங்கள கடந்து பேசி அங்கதான் வட்டமேச மாநாடு கூடுவோம். என்ன வட்டமேச மாநாடு தெரியுமா உங்களுக்கு? அந்த மூசிண்டாக்கிற ரெண்டு பொம்பளை ரோட் வைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா விஷயம்? அவங்க ரோட்ல வந்து வியாபாரம் பண்றாங்க. இவர்களும் பொம்பளை பிள்ளைகளா? நாங்க பேசுறது இது முஸ்லிமுடைய பேச்சல்ல. முஸ்லிம் அப்படி பேசவும் மாட்டாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் நேரே போனாங்க, அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் பேச்சு கேட்டாங்க, உங்களோட ப்ராப்ளம் என்ன, நீங்க ஏன் இப்படி வந்திருக்கிறீங்க, உங்களோட செய்தி என்ன? ஒன்று சொல்றேன், ப்ராப்ளத்தை பத்தி பேசவான, ப்ராப்ளத்துக்குரிய சொல்யூஷனை பேசிப்போம். ப்ராப்ளம் பேசவான. எங்கட ஊர்ல ஒரு பொம்பளை புள்ள வெளிநாட்டுக்கு போய்க்கலாம், இத பள்ளியில பேச வானம், வெஸ்டிபோர்ட் கூட்டத்தில் கதைச்ச வானம், ஊருடைய சம்மேளனம் பேச வானம். உங்களோட ஊரில் இருந்து ரெண்டு தனவந்தர்கள் ரகசியமான முறையில யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு போங்கோ, வீட்டுக்கு போய் கதவை தட்டுங்கோ, அங்க இருப்பாங்க ரெஸ்பான்சிபிள் ஆட்கள், அவங்கள்ட்ட கேளுங்கோ, ஒரு செய்தி கேள்விப்பட்டுச்சு, உங்களோட மவளொண்டு வெளியே போய்த்திருக்கிறது சொல்லி, அவ ஏன் போய்த்திருக்கிறான், என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு, என்ன விஷயம் ஆகணும்? அவங்க சொல்லுவாங்க, இல்ல எங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. 95% மக்கள் வெளிநாட்டுக்கு போற பெண்கள் அவங்களுடைய பைனான்சியல் ப்ராப்ளத்துக்காக வேண்டி அல்லது பைனான்சியல் பேர்டனுக்காக வேண்டி தான் வெளியே போறாங்க. இது சமூகத்துடைய மிகப்பெரிய பொறுப்பு. இதுக்குத்தான் கூட்டு ஜகாத், இதுக்குத்தான் கூட்டான ஜகாத், இதுக்குத்தான் வக்ஃபுடைய ஃபண்ட், இதுக்குத்தான் வசியத்துடைய அமைப்பு. இஸ்லாம் வசியத்தை சொல்லி தந்திருக்கிறது, இஸ்லாம் வக்ஃப சொல்லி தந்திருக்கிறது. வெறுமனே கூட்டு ஜகாத்தால மட்டும் வெள்ளம் செய்யலாது, கூட்டு ஜகாத்தால மட்டும் வெள்ளத்தை பெற்ற சேராது. எங்கள்கிட்ட ஃபண்ட், சோசியல் ஃபண்ட் இருக்கணும். தனவந்தர்கள் தந்த பணத்துல மௌத்துடைய கட்டத்திலேயாவது 3 கொடுங்கோ இந்த ஃபண்டுக்கு, வக்ஃப் செய்யுங்கோ இந்த ஃபண்டுக்கு. பள்ளிக்கு போதும், மதரசாக்களுக்கு போதும், யூனிவர்சிட்டிக்கு போதும் ஃபண்டுகள் உருவாக்குங்க, பெரிய பெரிய ஃபண்ட். என்ன ஃபண்ட்? நாங்க எங்களோட ஊர்ல இந்த மாத்தர டிஸ்ட்ரிக்ட்ல, இந்த ஹம்பந்தோட டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்ய நாங்க ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ண போறோம். அப்படிப்பட்ட தனவந்தர்கள், அப்படிப்பட்ட இன்டலெக்சுவல்ஸ், அப்படிப்பட்ட பெரிய அறிவாளிகள் உங்களுக்கு இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். இஸ்லாம் வெறுமனே ஜகாத்தை மட்டும் பேச இல்ல, இஸ்லாம் ஜகாத்தை பேசுது, வக்ஃப பத்தி பேசிருக்குது, வசியத்தை பத்தி பேசிருக்குது, ஹதியாவை பத்தி பேசிருக்குது, ஹிபத்தை பத்தி பேசிருக்குது. குர்ஆன் எத்தனையோ வழியில பேசிருக்கிறது. வெறுமனே 2% ஜகாத்தை கொண்டு மட்டும் எங்க எல்லா நாட்டினுடைய பிரபலத்தை முடிக்கலாது. ஜகாத் என்றது ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்கு கொடுக்கணும், குறிப்பிட்ட அமைப்புல கொடுக்கணும். ஆனால் வசியத்துடைய ஃபண்ட், வக்ஃபுடைய ஃபண்ட், இதுகளை உருவாக்குங்கோ, வட்டி இல்லாத கடன் கொடுங்கோ. நான் சொல்றேன், ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் உங்களுக்கு தெரியும், நான் என்ன அறிமுகப்படுத்த சொல்ல இல்லை, நான் பல வங்கிகள்ல ஷரியாவுடைய மேற்பார்வையாளராக இருக்கக்கூடிய உலமாக்களுடன் நானும் ஒரு சாதிமாக சேவை செய்கிறேன். அதுல கிட்டத்துல இந்த நாட்டினுடைய அரசாங்க வங்கிகள்ல ஒரு வங்கியில உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரு டிஸ்கஷன்ல. அங்க வேலை செய்யக்கூடிய சகோதரர்
இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மயிரும் எலும்பி நிற்கக்கூடிய அளவுக்குள்ள ஒரு செய்தி சொன்னார். ஆச்சரியமான செய்தி சொன்னார். அவர் சொன்னாரு, பேங்குடைய இந்த பேங்கிங் இருக்குது, இதுல மிக முக்கியமான ஒரு பிசினஸ் தான் பவுனிங். என்ன பிசினஸ்? பவுனிங், அடகு வைப்பது. அவர் சொன்னாரு, எங்கட புதிய ஒரு ஸ்ட்ராட்டஜி வழியாக இருக்குது. இந்த பவுனிங் உடைய பீக் டைம் என்ன தெரியுமா? இந்த பவுனிங் பிசினஸ் உடைய பீக் டைம், அதாவது பவுனிங் பிசினஸ் உடைய ஆக டாப் டைம் என்னன்னு சொன்னா வெள்ளிக்கிழமை 12 மணிலிருந்து 2 மணி ஆகும். ஏன் காரணம்? நாங்கெல்லாம் பள்ளி உள்ளுக்கு, எங்கட பெண்கள் எல்லாம் பேங்க் உள்ளுக்கு. சொல்லி போட்டு சொன்னாரு, அநேகமான வங்கிகள்ல இந்த பவுனிங் சென்டருக்கு மேல் மாறி இருக்காங்க. இரண்டாவது சொன்னாரு, அநேகமான வங்கிகள்ல அந்த பவுனிங் சென்டருக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவங்க முஸ்லீம்களாக இருப்பாங்க, தமிழ் பேசக்கூடிய மக்களாக இருப்பாங்க. நாங்க இதைத்தான் பேசுறோம். நாங்க சொல்றோம், சதக்கா கொடுத்தா 10 மடங்கு நன்மை கிடைச்சோம், கடன் கொடுத்தா 18 மடங்கு நன்மை கிடைச்சோம். ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் உருவாக்கும்போது ஒரு 10 லட்சம் ரூபாய், ஒரு 1 மில்லியன், ஒரு 2 மில்லியன் காசை வச்சு ஆரம்பமாக பைத்துல் மால் அல்ல, இது ஒரு பவுண்ட் புரோக்கரிங் சென்டர். இஸ்லாமிக் முறைப்பிரகாரம் நாங்க வட்டி இல்லா கடன் கொடுப்போம். நாட்டு சட்டம் இருக்கிறது, அந்த நாட்டு சட்டத்துக்கு ஏற்ப நாங்க லைசன்ஸ் எடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி நாங்க ஒரு பவுண்ட் புரோக்கரிங் சென்டர் நீங்க செய்வோம். ஹைலி ப்ரொஃபஷனல் வேலை, நல்ல ஒரு முறையில 25,000 ரூபாய் வரைக்கும் 50,000 ரூபாய் வரைக்கும் வட்டி இல்லா கடன் கொடுப்போம். முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, யாரு மனிதன் வந்து கேட்டாலும் அவன் நகையை வாங்கி வச்சுக்கொண்டு அவனுக்கு நாங்க முறையாக கொடுப்போம். அவனுக்கும் சொல்லுவோம், வட்டி எனக்கும் ஹராம், வட்டி உனக்கும் ஹராம், வட்டி நாங்க தின்னவும் மாட்டோம், உனக்கு வட்டியை தின்ன தரவும் மாட்டோம் என்று 10 நன் முஸ்லிம் சகோதரருக்கு நீங்க கடன் கொடுங்க பார்ப்போம். உங்களோட பள்ளியை பாதுகாக்க அவங்க வருவாங்க இன்ஷா அல்லாஹ். நாங்க சொல்ல இல்ல வட்டி இல்லா கடன் முஸ்லீம்களுக்கு மட்டுமென்று சொல்லி, நாங்க சொல்றோம் வட்டி இல்லா கடன் நன் முஸ்லிமுக்கு கொடுங்க. இன்றைக்கு இந்த பள்ளியில கந்திரி கொடுத்தா எங்களுக்கு, கஞ்சி காற்றா முஸ்லீம்களுக்கு, தொழுகிறது முஸ்லீம்கள், இந்த மாற்று மதத்தை சார்ந்த மக்களுக்கு என்ன கொடுக்க போறோம்? இந்த நன் முஸ்லிமுக்கு என்ன கொடுக்க போறோம்? ஒன்று சொல்றேன், அன்பானவர்களே, சண்டையானவர்களே, எங்களோட சோச ஹலாலாக்குறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் வாராங்க, ப்ராப்ளத்தை கேட்டாங்க. ப்ராப்ளம் என்ன சொன்னா, எங்கட வாப்பா நோயாளி, எங்கட வீட்டுல ஆண்கள் யாரும் இல்ல, பிச்சை வாங்க போறதை விடவும் நாங்க எங்கட ஆடு மாடு எடுத்துக் கொண்டு வந்தோம் மேய்க்கிறதுக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் ப்ராப்ளத்தை கண்டறிஞ்சாங்க. சொன்னாங்க, ஓரமாக ஓரமாக ப்ராப்ளத்தை காதால கேட்டுட்டு புகழ்ல 2 பேர் போனீங்க அந்த வீட்டுக்கு. அவங்க சொன்னாங்க, வீட்டு பிரச்சனை தெரியுமா? பாருங்க, மழை பெய்ஞ்சா தண்ணி உள்ளே கொட்டுது, வெயில் விழுந்தா வெளிச்சம் உள்ளு கிடைக்குது, இந்த வீட்டு சுகரெல்லாம் மண் சுகரு, எங்களுக்கு ஒரு வீடு கட்டோடும், யாரும் உதவி செய்யல, அதுக்குத்தான் எங்களோட மகள் வெளியே போயிட்டு இருக்கிறார். இந்த 2 பேரும் சொல்றாங்க, உங்களோட மகளுக்கு நாளைக்கு வர சொல்லுங்கோ, நாளண்டைக்கு இந்த வீட்டை நாங்க கட்டித்தாவோம். ப்ராப்ளம் முடிச்சு. ஒரு பெண்ணுடைய மானத்தை பாதுகாத்துட்டீங்க, ஒரு பெண்ணுடைய கற்பை பாதுகாத்துட்டீங்க, ஒரு பெண்ணை பாதுகாக்க இல்ல, ஒரு சந்ததியை பாதுகாத்துட்டீங்க, ஒரு ஊரை பாதுகாத்துட்டீங்க, ஒரு குலத்தை பாதுகாத்துட்டீங்க. எனவே அன்பானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன செய்தி? இப்படித்தான் செய்தி, எங்கட வாப்பா ஒரு நோயாளி படுக்கை இருக்கிறாரு, எங்க வீட்டுல ஆண்கள் யாரும் இல்ல, நாங்கத்தான் இந்த தொழில் செய்யணும், அதனால வந்தோம் என்று சொல்லி கொடுத்தாங்க. மாஷா அல்லாஹ் செய்ய மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஓரமாகுங்கோ. அந்த 2 பெண்களுடைய இருக்கும் இந்த கூலியும் வாங்காம தண்ணி இறைச்சி இந்த மிருகங்களுக்கு கொடுத்து சொன்னாங்க, போகும்போது சொல்லி நம்ம போயிட்டாங்க. இந்த 2 பெண்களும் போயிட்டாங்க வீட்டுக்கு. ஆரம்பத்தில் சொன்னேன், நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை கட்டியெழுப்பணும், ஹலாம் ஹலாலான ஒரு சோர்ஸ் வேணும். 2வது ஒன்று சொல்லுகிறேன், இஸ்லாமிய குடும்ப அமைப்பினுடைய 2வது அம்சம், நான் சொல்றது புரிந்தோ புரியலையோ உண்மையை சொல்லுவது நம்முடைய கடமை. இதன் காரணமாக சொல்லுகிறேன், மஹரம் பேணக்கூடிய என்வாயர்மெண்ட் வீட்டுக்குள் உருவாக்கும். சில ஆண்களுக்கு சில பெண்கள் தான் மஹரம், பெண்களுக்கு சில ஆண்கள் தான் மஹரம்.
حرمت عليكم امهاتكم وبناتكم وعماتكم وخالاتكم وبنات الاخ وبنات الاخت. குர்ஆன் சொல்லுகிறது, குர்ஆன் இத்தனை பெண்களோட தான் பேசேலும், இத்தனை பெண்களோட தான் கதைக்கேலும், இவ்வளவு தான் கதைக்கேலும், இப்படித்தான் இருக்கேலும். குர்ஆன் மிக தெளிவாக சொன்ன விஷயம். என்ன மன்னிச்சுக்கோங்க, இந்த நாட்டில் இந்த பக்கத்தை பத்தி எனக்கு தெரியாது. நான் கொழும்பு கண்டியை வச்சு சொல்லுகிறேன், கொழும்பை மையமாக வச்சு சொல்லுகிறேன், கண்டி சிட்டியை மையமாக சொல்றேன். ஒரு கிறிஸ்டியன் பாடசாலையை காட்டுங்க பார்ப்போம், மிக்ஸ் பாடசாலை. ஒரு கிறிஸ்டியன் பாடசாலை ஸ்கூல் ஒன்றை காட்டுங்க, மிக்ஸ் ஆண் பெண் ஒன்றுக்கு இருக்கிறது. ராயல் இருக்குதா, சென்ட் பீட்டர்ஸ் இருக்குதா, சென்ட் தாமஸ் இருக்குதா, கண்டிக்கு போனா கிண்டி இருக்குதா? கண்டியில் உள்ள எல்லா ஸ்கூல்ஸும் கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ், எல்லா ஸ்கூல்ஸும் ஆண் பெண் பிரிவு அங்க சேர்வில்லை. ஆனா எங்கட மார்க்கம் சொல்லுது, எந்த மார்க்கத்தை நாங்க பின்பற்றுகிறோமோ, எந்த மார்க்கத்தில் தான் என்ன வெற்றி இருக்குன்னு நான் சொல்லுகிறேனோ, அந்த மார்க்கம் சொல்லுது, உங்களோட புள்ள, உங்களோட மக்கள், ஒரே உம்மக்கும் வாப்பக்கும் பிறந்த 2 குழந்தைகள் 7 வயதாகிவிட்டால் தொழும்படியாக சொல்லுங்கோ. ஹதீஸ் முடியல, அடுத்த துண்டு இருக்குது. படுக்கையில பிரிச்சு படுக்க வைங்கோ. ஆம்புல வேற, பொம்புல வேற, நான வேற, தம்பி வேற, 2 பேரையும் ஒரே கட்டில படுக்க வைக்க கூடாது. 2 பேரும் பிரிச்சு படுக்க வைக்கப்பட வேண்டும். ஈமான் பாதுகாக்கப்படுவது போன்று வெட்கம் பாதுகாக்கப்பட வேண்டும். புள்ளைய பிரிச்சு படுக்க வைங்கன்னு சொல்றோம், ஆனால் ஸ்கூலுக்கு போகக்குள்ள, ஸ்கூலுக்கு போகக்குள்ள அநேகமான முஸ்லீம் பாடசாலைகள், அது அக்குரலையாக இருக்கலாம், அது மடவரையாக இருக்கலாம், அது கம்பர ஜஹீராவாக இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு முஸ்லீம் பாடசாலைக்கு கொண்டாலும் அங்க கலப்படம் இல்லாமல் இல்லை. அரசியல் பலத்தோடு வாழ்கிறோம். கிழக்கிழங்கை முஸ்லீம் காங்கிரசுடைய கோட்டை என்று சொல்லப்படுகிறது. முஸ்லீம்களுடைய ஆட்சி அங்கே இருந்தது, முஸ்லீம்கள் ஆதிக்கம் செலுத்தினார்கள். ஆனால் பாடசாலைகளுக்கு கவனம் செலுத்தவில்லை, வெட்கத்தை பறிகொடுத்து விட்டார்கள். நான் சொல்லுகிறேன், இங்க இருக்கக்கூடிய தனவந்தர்களுக்கு, இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமுக்கு ஜாமியா நவீனியாவிலிருந்து பாஸ் அவுட் ஆகி வந்த ஒரு கண்ணியத்துக்குரிய சங்கையான ஒரு ஆளின், ஒரு ஷேக் உங்களுடைய மதரசா ஸ்கூலுக்கு அதிபராக இருக்கிறார். அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை விடுத்து வைக்க வேண்டும். சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று நிச்சயமாக கருதுகிறேன். அந்த உணர்வுடன் சொல்லுகிறேன், எங்களுடைய எதிர்கால திட்டத்தில் இருக்க வேண்டும். இந்த ஊருக்கு 2 பாடசாலை இங்க இருக்கிறாங்க. தகுதியானவர்கள், செய்வதற்கு தகுதியானவர்கள், செய்து காட்ட முடியும். எங்களுடைய சொந்த பணத்தால செய்ய போகிறோம். இந்த நாட்டில் 785 முஸ்லீம் பாடசாலை இருக்கிறது. 785 முஸ்லீம் பாடசாலைகள் நாட்டில் இருக்கிறது. ஆனா எந்த ஒரு பாடசாலையும் அரசாங்கத்தால காணி கொடுத்ததல்ல. இது உங்களோட பாடசாலைக்கு யார் காணி கொடுத்தது? இது அரசாங்கம் தந்த காணி அல்ல. இது யாரோ ஒருவர், உங்களுடைய முன்னோர்கள், அப்பா, அப்பட அப்பா இந்த காணியை கொடுத்திருப்பாரு. பள்ளியை கட்டுங்கோ, மையவாடியை இங்க வைங்கோ, ஸ்கூலை இங்க வைங்கோன்னு சொல்லி. இந்த நாட்டில் 785 முஸ்லீம் பாடசாலை இருக்கிறது. இது யாரும் அரசாங்கத்தால கொடுத்த காணி அல்ல. இது முஸ்லீம்கள் அந்த காலத்தில் அவர்களுடைய குழந்தைகள் படிப்பதற்காக வேண்டி கொடுத்த இடங்கள். இது இந்த கல்விகள்தான் அரசாங்கம் எடுத்து அதை சென்ட்ரலைஸ் பண்ணி ஒரு நிர்வாகத்தின் கீழே கொண்டு வந்து அரசாங்கத்துடைய காணியாக அரசாங்கம் வைத்துக் கொண்டிருக்கிறது. பள்ளி கட்ட காணி கொடுப்பது போன்று, மதரசா கட்ட காணி கொடுப்பது போன்று ஒரு பெண் பாடசாலை அல்லது ஒரு ஆண் பாடசாலை கட்ட நாங்கள் காசி தாரோம். ஒன்றை நிர்வகிப்போம், ஒன்றை உருவாக்குவோம், அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வருவோம் என்று சொல்லி திரகாத்திரம் கொள்ளுங்கோ. நல்ல ஒரு சந்ததியை உருவாக்கி சும்மா பேசிட்டோம், குர்பான் கொடுத்துட்டோம், ஹஜ்ஜி பெருநாள் தொழுதுட்டோம், மாஷா அல்லாஹ் இஸ்லாத்தை நிலைநாட்டி விட்டோம் என்றதல்ல. சரித்திரம் படைத்து விட்டு கபருக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ். சரித்திரம் படைத்து விட்டு கபருக்கு போவோம். நாங்க மௌத்தானாலும் எங்கட பேர் வாழும் இன்ஷா அல்லாஹ். நாங்க மௌத்தானாலும் எங்கட பேர் வாழும் இன்ஷா அல்லாஹ். ஞாபகத்தில் அன்பான சகோதரரை, நல்ல குடும்பம் கட்டி
கட்டியெழுப்பப்பட வேண்டுமா? இப்படிப்பட்ட வெட்க சுபாவம், இப்படிப்பட்ட வெட்க சுபாவம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவங்க யாரு? அவங்களோட தொழுகையில குஷூஹு இருக்கும். அவங்க யாரு? அவர்கள் மானக்கேடான கர்மங்களை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வார்கள். இதுக்கு மேல நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 2 தலையங்கத்தை சொல்லிவிட்டேன். ஹலாலான சோர்ஸ், எங்களுடைய என்விரான்மெண்ட் இருக்க வேண்டும். ஹலால் மஹரம் பேணப்படக்கூடிய என்விரான்மெண்ட். மூசா அலைஹிஸ்ஸலாம் தண்ணியை கொடுத்தாங்க. அந்த 2 பெண்களும் கூட்டுக்கு போயிட்டாங்க. வாப்பாட்ட சொன்னாங்க, வாப்பா எங்க ஊர்ல ஒத்தர கண்டோம், ஒரு ஆச்சரியமான மனிதர் எங்கள்கிட்ட வந்து விசாரித்தாரு, எங்களுக்கு தண்ணி புகட்டினாரு, எங்கள்கிட்ட கூலி வாங்கவும் இல்லை, அவர் யாருன்னு தெரியாது. அந்த வாப்ப சொன்னாரு, இந்த பொம்புளை புள்ளைய பார்த்து நீங்க பேத்து அவங்கள கூட்டிக் கொண்டு வாங்கன்னு சொல்லி. நான் குர்ஆன்ல வாரத்தை மட்டும் சொல்றேன், ஹதீஸ்கள்ல வரக்கூடிய எதையுமே சொல்ல இல்ல. அந்த பொம்புளை புள்ள நடந்து வந்துச்சு. அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே, உங்களோட கலைக்கிறேன், குர்ஆனை வச்சு கலைக்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த பெண் எப்படி நடந்து வந்தால், அந்த பெண் என்ன ஆக்ஷன் போட்டு வந்தால், ஒரு பெண்ணுடைய நடை எப்படி இருக்க வேண்டும், ஒரு பெண்ணுடைய ஆக்ஷன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பெண்ணுடைய உடம்பை எப்படி அசைக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். வஜாஅத் இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹ்யாஇன், வெட்க நடை போட்டவளாக வந்தால், கூச்ச நடை போட்டவளாக வந்தால், வெட்க சுபாவத்துடன் வந்தால் எப்படியெல்லாம் வேண்டுமோ அப்படியெல்லாம் அர்த்தம் வைத்துக் கொள்ளுங்கள். வஜாஅத் இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹ்யாஇன். அன்புக்குரிய சகோதரியே, அன்பான தாயே, உன்னுடைய இருப்பிடம் இருக்கிறது வெட்கத்தில் மட்டும்தான். உன்னுடைய இருப்பிடம் இருக்கிறது வெட்கத்தில் மட்டும்தான். வெட்கத்தை பறிகொடுத்து விட்டால் சமூகத்தையே பறிகொடுத்து விடுவோம். வெட்கத்தை இழந்து விட்டால் ஈமானையே பறிகொடுத்து விடுவோம். வெட்கமில்லாத சமூகம் ஈமானுள்ள சமூகமாக இருக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஜாஅத் இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹ்யாஇன், வெட்க நடை போட்டு வந்தாள். சொன்னாங்க, வாப்பா கூப்பிடுறாங்க, உங்களுக்கு வரட்டுமா? வாப்பாட்ட போனாங்க. வாப்பா எல்லாம் கேட்டாரு. வாப்பா சொன்னாரு, நஜௌத மினல் கௌமில் வாலிமீன், அநியாயக்கார கூட்டத்தை விட்டு நீங்க பாதுகாக்கப்பட்டுட்டீங்க, நீங்க போய் வாங்கோ என்று திருப்பி அனுப்புறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் முடிச்சில்ல. அந்த வாலிபர், அந்த வாலிபக்குள்ள திருமணம் முடிச்சில்லாத ஒரு வழிப்போக்கர், வட ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர், சவுதியில வந்திருக்கிறாரே, மதியன்ல வந்திருக்கிறாரே. பாப்ப சொன்னாரு, போங்க நீங்க, அல்லாஹ் அவங்களை பாதுகாக்கட்டும். சாப்பாட்டை கொடுத்து சங்கைப்படுத்தி அனுப்பி வச்சுட்டாங்க. அவர் வெளியாகிட்டாரு. அந்த 2 பொம்புளை பிள்ளைகள்ல ஒரு பொம்புளை புள்ள போயிட்டு வாப்பாட்ட பேசுது. எனக்கு இதை பேசுறதுக்கு கிட்டத்தட்ட 2 hour வேணும் இந்த சம்பவத்தை சொல்றதுக்கு. இந்த சம்பவம் எங்களோட வாலிபர்களுக்கு தேவையான ஒரு சம்பவம். வாப்பவோட எப்படி பேசணும், வாப்பவோட என்ன லாங்குவேஜ்ல கரைச்சோணும். அந்த புள்ள பேச்சு வாப்பாட்ட சொல்லுது, வாப்பா எனக்கு இவரை முடிச்சு தாங்கோடு சொல்ல இல்லை. வாப்பாட்ட பேச்சு சொல்லலால் எனக்கு இவரை முடிச்சு தாங்கோடு சொல்றது அது லாங்குவேஜ் அல்ல, அது வாப்பவோட பேசுற பாசை அல்ல. இதை வாப்ப படிச்சு கொடுக்கணும், இதை வாப்ப சொல்லி கொடுக்கணும். இவர் சொல்றாரு, இவரைத்தான் முடிப்பேன், நீங்க முடிஞ்சு தர இல்லைன்னா நாளை கூட்டி வருவேன். யார் சொல்றாரு? யாரு? புள்ள சொல்லுது, வாப்பா பார்த்தேன், ஐ வாண்ட் திஸ், இதுதான் எனக்கு வேணும். விருப்பம் முடிஞ்சு தாங்கோ, விருப்பம் இல்லைன்னா நாளைக்கு உங்களுக்கு மருமகன் வரும். என்ன செய்வாரு? என்ன செய்வார்? நல்ல ஞாபகம் சொல்றேன். உலமாக்களை ஷாஹிதாக எடுத்து சொல்றேன், உலமாக்களை முன்னுக்கு வச்சு கொண்டு சொல்றேன். கல்யாணம் என்று பிரதிக்கிறே இது ஒரு இபாதத். வாப்பா உம்மக்கு எந்த வீட்டோ பவரையும் பாதிக்க இயலாது. மகண்ட மகள்ட கல்யாண விஷயத்துல வாப்பா உம்மக்கு எந்த வீட்டோ பவரையும் பாதிக்க இயலாத ஒரு பக்கம். வாலிபர்களை பார்த்து சொல்றேன், பெண்களை தாய்மார சகோதரர்களை பார்த்து சொல்றேன், வாப்பா
உம்மட துவா இல்லாம, வாப்பா உம்மட பிளஸிங் இல்லாம, வாப்பா உம்மட ஆசீர்வாதம் இல்லாம நீங்க திருமணம் முடிப்பீங்க என்றால் அது திருமணம் அல்ல, அது தலாக்காகத்தான் இருக்கும். இது ரெண்டும் பேலன்ஸ் ஆகும். இது ரெண்டும் பேலன்ஸ் ஆகும். வாப்பா உம்மா அவங்களோட வீட்டோ பவரை பாவிக்கும் மேலாது, வாப்பா உம்மோட பிளஸிங்ஸ் இல்லாம, துவா இல்லாம, பொருத்தம் இல்லாம, ஆசீர்வாதம் இல்லாம நீங்க கல்யாணம் செய்ய போனா அது கல்யாணம் அல்ல, அது தலாக்காகத்தான் இருக்கும். இந்த புள்ள பேச்சு சொல்லுது வாப்பாட்ட, எனக்கு இவரை முடிஞ்சு தாங்கன்னு கேட்காம வாப்பாட்ட பேச்சு சொல்லுது, வாப்பா இவரை எங்களோட வீட்டுக்கு வேலைக்கு எடுத்தா நல்லவே, எப்படி இவரை எங்களோட வீட்டுக்கு வேலைக்கு எடுத்தா நல்லவே, யா அபதிஸ்தஜிருஹு, எங்களோட வீட்டுக்கு வேலை கெடுக்கும், எங்க வீட்டுல சேவன் யாரும் இல்ல, வேலைக்கு ஆள் இல்ல சொல்லி போட்டு சொல்லுதுக்குள்ள, பாப்பா இவர்கிட்ட 2 குவாலிபிகேஷன் இருக்குது. 2 குவாலிபிகேஷன். உலமாக்கள் சொல்றாங்க மக்ரிபுடைய நேரத்தில் தான் சந்தித்தாங்க, இஷாவுடைய நேரத்தில் சந்திப்பு முடிஞ்சு அந்த நேரம் கிட்டத்தட்ட எங்கட கணக்கு பிரகாரம் சொல்லுவதாக இருந்தால் 2 மணித்தியாலம் தான். 2 மணித்தியாலத்துல இந்த புள்ள சொல்லுது வாப்பாட்ட, இவர்கிட்ட 2 குவாலிபிகேஷன் இருக்குது. ஒன்று ஹார்வர்ட்ல எடுத்த PhD-யும் ஒன்று ஆக்ஸ்போர்ட் எடுத்த MA அல்ல. இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் ஆக்ஸ்போர்ட்ல எடுத்த PhD டாக்குமெண்ட் தெரியும், அந்த சர்டிபிகேட் தெரியும், இன்னொன்று ஆக்ஸ்போர்ட்ல எடுத்த MA டிகிரி தெரியும். இதை வச்சு நாங்கள் விளங்கி இருக்கிறோம். ஆனா அதை சொல்ல இல்லாம, அதை சொல்ல இல்ல, அவப்பைக்கு சொன்னா 2 குவாலிபிகேஷன் இருக்குது. ஒன்று கவியுன், சக்தி வாய்ந்தவன். கண்ணால பார்த்தோம், என்ன பார்த்தோம் என்றா பல பேர் சேர்ந்து தூக்கேலாத பாடிகளை தனிய தூக்குறார். ஒரு லேபருக்கு இருக்க வேண்டிய குவாலிபிகேஷன் பவர், சக்தி, சக்தி இருக்குது. அதுதான் கண்ணால பார்த்து பிசிக்கலா விளங்கிடும். 2வது சொல்லுது பொம்பளை புள்ள அமீன், நம்பிக்கைக்குரியவன். என்னங்க சொல்லுவாங்க? நம்பிக்கைக்குரியவன். எத்தனை அவர்ல சொல்றாங்க இது? எத்தனை அவர்ல? 2வது. ஏதோ பக்கத்து வீட்டுக்காரா 40 வருஷம் எனக்கு பக்கத்தில் இருக்கிறாரு. எத்தனை வருஷம்? 40 வருஷம். ஒருத்தர் வார ஆரம்பத்தை கேட்டு வாராரு, இவரை விட 40 வருஷம் பக்கத்து வீட்டுக்காரால் தானே, அவருடைய மகளைத்தானே இந்த மகனுக்கு பேசிக்குது. அவங்க நல்லமாண்டு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? 40 வருஷம் புலகிலத்துக்கு பிறகு சொல்லுவீங்க எங்களுக்கு இந்த அவ்வளோ மூமெண்ட்ஸ் இல்ல, நாங்க இதைத்தான் இருக்கிறோம், சும்மா பிசிக்கலுக்கு இருக்கிறோம், ஆனா எங்களுக்கு அவங்கள பத்தி தெரியா, நீங்க கொஞ்சம் வேற எங்கேயாவது விசாரிச்சு கொண்டா மிச்சம் நல்லா ஒன்று நினைச்சுக்கொள்வானுங்க, ஒன்று நினைச்சுக்கொள்வானு அப்படின்னு சொல்லி பழகிடுவாங்க. அங்கல போன அவங்களுக்கு சொல்றாங்க அப்படியே தான். 40 வருஷம் பக்கத்தூட்ல வாழ்ந்துட்டு ஒரு கடை, இது ஒரு கடை, அது ஒரு கடை, இந்த 2 கடையும் 40 வருஷம் பக்கத்தூடு. ஒருத்தர் வந்து சொல்றாரு, அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, உங்களோட பக்கத்து கடைக்காராரு சாமான் கேட்கிறாரு, கொடுக்கவான்னு கேட்கிறாரு. இவர் சொல்லுவாரு, நான் கொடுத்தா நீங்க பார்த்துக்கோங்க, கொடுத்தா நீங்க பார்த்துக்கோங்க. 40 வருஷம் பக்கத்தூட்ல இருந்தோம், பக்கத்து கடையாக இருந்தோம், இவரை எங்களுக்கு சர்டிஃபை பண்ண இல்லாத கட்டத்தில் நாங்க இருக்கிறோம். இந்த பொம்புளப்புள்ள சொல்லுது வாப்பாட்ட, குரான் பேசுற லாங்குவேஜ் இது, குரான் சொல்ற கதை இது. இந்த பொம்புளப்புள்ள சொல்லுது அமீன், இவர் நம்பிக்கைக்குரியவர், இவர் தஸ்வதி, இவருக்கு அமானியம் இருக்குது. எப்படி இங்க பார்த்துச்சு? உலமாக்கள் சொல்றாங்க, அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க பொம்பளை பிள்ளைய, அவனுக்கு எப்படி தெரியும் சொல்லி. அந்த புள்ள சொல்லிச்சுது, எங்களோட கிட்டத்தட்ட இவ்வளவு நேரம் டீல் பண்ணினாரு, எங்களோட சம்பாஷணை செய்தாரு, எங்களோட பேசினாரு, எங்களோட கதைச்சாரு, ஆனா எங்களை யாரென்றும் அவருடைய கண்ணால ஏறெடுத்து பார்க்கல. யாருடைய கண்ணை தனக்கு பாதுகாத்துக் கொள்ள ஏதுமோ அவன் நம்பிக்கைக்குரியவன். ஏதுமாங்க? யூனிவர்சிட்டிக்கு போங்க, நீங்க யூனிவர்சிட்டிக்கு போங்க, அந்த
பைத்து ஆம்பளை பொம்பளை மிக்ஸ் இருக்கிறது பார்க்க வேணும். நீங்க அங்க பைத்து மூசாக்களாக மாறுங்கோ. நீங்க அங்க வைத்து மூசாக்களாக மாறுங்கோ. நான் ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொடுக்க போறேன். எனக்கு முன்னால் எத்தனை பெண்கள் வந்தாலும் சரி, சட்டமா ப்ரொஜெக்ட் செய்ய போறேன். ஒன்றுக்கு உட்கார்ந்து ப்ரொஜெக்ட செய்வேன். அவங்களோட பேசுவேன். எவ்வளவு தேவையோ அவ்வளோ பேசுவேன். இந்த கண்ண பார்வையை கீழே வச்சுக் கொள்வேன். அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுவேன். அப்படிப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்தை போன்ற வாலிபர்கள் எங்களுக்கு தேவை. சொன்னாங்க, அந்த பொம்பளை புள்ள ரெண்டும் எங்களோட இவ்வளவு நேரம் இருந்தாரு. ஆனா இவர் எங்களை ஏறெடுத்தும் பார்க்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடைசியா சொன்னாங்க, அவரை பார்த்து, என்ன புள்ள பேசுற லாங்குவேஜ் எனக்கு தெரியும். என்ன புள்ள சொல்லுது வீட்டுக்கு வேலை கிடைக்க சொல்லி, வேலை கிடைக்க சொல்ல இல்ல கல்யாணம் முடிச்சு கேக்குது, வாப்பா என்ற மவளை உனக்கு கல்யாணம் முடிச்சு தாரேன். 8 வருஷ கூலி மாறாக கொடுப்போம். 8 வருஷ கூலி, 8 வருஷ கூலி மகராக கொடுப்போம். 101 ரூபாய் மகர் இல்ல, 1001 ரூபாய் மகர் இல்ல. இன்னி உரீது அன் உன்கிஹக ஹிஜபனதைய அலா அன் தஅஜுரனி 8 ஹிஜஜ். 8 வருஷம், ஒரு நாளைக்கு 500 ரூபாய், மாசத்துக்கு எவ்வளவு? 15,000 ரூபாய். மாசத்துக்கு 15,000, வருஷத்துக்கு எவ்வளவு? 1,80,000 ரூபாய். 1,80,000 பெருக்கும் 8ஆல மாம சொன்னாரு, 8 வருஷம் கம்பல்சரி. 10 வருஷம் வேலை செஞ்சா அவங்களோட விருப்பம். மினிமம் இவ்வளவு கொடுப்பான மகர். மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த மகர் இது. எனக்கு மகரை பற்றி பேசணும். ஏன் மகர் கொடுக்கணும்? மகர் எப்ப கொடுக்கணும்? மகருடைய தாக்கம் என்ன? மகருடைய தாற்பயம் என்ன? அன்புக்குரிய சகோதரர்களே, ஹலாலான சோர்ஸ், ஹலாலான இன்கம், மகரம் பேணக்கூடிய என்வாயர்மெண்ட். இப்படிப்பட்ட என்வாயர்மெண்ட்ல ஒரு புள்ள வளரும் என்றா, இந்த புள்ள சொல்லும், எங்க வாப்பா இப்படித்தான், நாங்க இப்படித்தான், எங்க வாப்பாவை போல நாங்க இருப்போம். உங்களோட வீட்டுக்குள்ள வளரக்கூடிய குழந்தைகள் அவுளியாக்களாகத்தான் மரணிப்பார்கள் என்பதை நினைச்சுக்கொள்ளும். எனவே ஆரம்பமாக சொல்லிக் கொள்றேன், வாப்பா உம்மா தாய் தந்தையர்கள் தங்களுடைய பொறுப்பை, தங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை, தங்களுடைய கடமையை சரிவர உணர்ந்து சரியாக விளங்கி செய்யக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிக்கோங்க. வீட்டுக்குள்ள நல்ல என்வாயர்மெண்ட் உருவாக்குங்க. குர்ஆனுடைய பழக்கம், தொழுகையினுடைய பழக்கம், மஹரம் பேணக்கூடிய பழக்கம், ஹராம் ஹலால் பேணக்கூடிய பழக்கம். எனக்கு பேசுறதுக்கு வாய் நிறைய வந்து கொண்டிருக்கிறது. உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறான். ஆனாலும் பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் இல்லை என்பதன் காரணமாக நான் இந்த பகுதியை நிறுத்திக் கொள்கிறேன். 2வது அம்சம் தான் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு ஊரை பொறுத்த வரையில நான் 2 விஷயத்தை சுட்டிக்காட்டிட்டேன். ஒன்று, பாடசாலை கலப்படம் இல்லாத அமைப்பு உருவாக்குவது. 2வது சொல்லிட்டேன், வட்டி இல்லாத ஒரு கொடுக்கல் வாங்கல் அமைப்பு உருவாக்குவது. 3வது ஒன்றையும் நான் சொல்லி முடிக்கிறேன், அதுதான் இருக்கக்கூடிய வாலிபர்களை பற்றி கவனம் செலுத்துவோம். வாலிபர்களை பற்றி கவனம் செலுத்துங்கோ. குறிப்பாக கேர்ள்ஸ், எங்கட யங் சிஸ்டர்ஸ், grade 8, grade 9, grade 10, GCA level up to university, higher education, இந்த ஃபீல்ட் இருக்கக்கூடிய, படிக்கக்கூடிய, படிக்காத, கல்யாணம் முடிக்கும் வரைக்கும் உள்ள யுவதிகள் சகோதரர்களுடைய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கோ. இன்றைய உலகம் அவர்களைத்தான் டார்கெட் பண்ணி நிற்குது. நான் இஷ்டத்தை சொல்வேன் உங்களுக்கு. Facebook, YouTube, சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு முஸ்லிம் உம்மாவை கொலை செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஸ்டடி சொன்னாங்க, 2010 இந்த நாட்டில் இருந்தாங்க சுமார் 2 லட்சம் பேர் தான் Facebookல இருந்தாங்க. எத்தனை லட்சம்? 2 லட்சம் பேர். 2 லட்சம் பேர். இந்த வருஷம் இன்னும் முடியல, 2011 இன்னும் முடியல. சென்ற வாரம் பெருநாளைக்கு முந்தின கிழமை ஒரு மீட்டிங்ல சம்பந்தப்பட்டவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தந்தாங்க. இந்த வருஷம் முடியறதுக்கு முன்னால 8 லட்சம் பேர் சேர்ந்திருக்கிறாங்க. 2 லட்சம் 8 லட்சமாக மாறிவிட்டது. என்ன செய்றாங்க? எதுக்கு பாதிக்கிறாங்க? இன்றைக்கு கஃபேக்கு போக தேவையில்லை, கையில உள்ள ஒரு மொபைல் போனால ஜினா செய்யணும். கையில் உள்ள ஒரு மொபைல் போனால ஜினா செய்யணும். இன்றைக்கு ஐடி, இன்றைக்கு ஹைடெக், இன்றைக்கு வைஃபை, இன்றைக்கு இன்டர்நெட் சுப்ஹானல்லாஹ் ஆமாகிவிட்டது. மக்கள் இதை தவறுக்கு பயன்படுத்துறாங்க. பெற்றோர்களே,
ஊர் ஜமாத்தார்களே, நிர்வாகிகளே, பாடசாலை ஆசான்களே, ஆசிரியர்களே, உங்க எல்லாத்திலே பணிவாக வேண்டிக் கொள்றேன். எங்க எல்லாருடைய பொறுப்பு இருக்கிறது. நல்ல பண்பாடுகள் நிறைந்த, அகலாக்குகள் நிறைந்த, குணங்கள் நிறைந்த நல்ல ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டுமா? வாலிபர்களை காத்துக் கொள்ளுங்கள், வாலிபர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பள்ளி வாயில்கள் அனைத்தையும் மறந்து மாதத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு 2 முறையாவது வாலிபர்களை கூப்பிட்டு வச்சு சாப்பாடுகள் கொடுத்து அரவணைத்து நல்லதை சொல்லி நல்லதை பழக்கி அவர்களை பள்ளியினுடைய சூழல் உருவாக்குவோம். சுபகுடைய கொள்கையிலிருந்து மக்களை ஹயாத்தாக்குங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட விடயங்களை கொண்டு இந்த ஊரை செழிப்பாக்குவான், இந்த ஊரை ஹயாத்தாக்குவான், இந்த ஊருடைய எல்லா ஹைரையும் அல்லாஹ் வாழ வைப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முன்மாதிரியான, ஒரு எடுத்துக்காட்டான கிராமமாக, சமூகமாக, ஊராக இந்த ஊரை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி தெரிவித்தவராகவும், இரண்டாவதாக யார் யாரெல்லாம் இதற்கு காரணகர்த்தாக்களாக இருந்தார்களோ அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடிப்ப விரும்புகிறேன். அதற்கு முன்னால் வந்து சொல்லிக் கொள்கிறேன். ஒரு பத்திரிகை பள்ளிக்கு வெளியில விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த விதமான லாபமும் நோக்கம் இல்லாமல் சில சகோதரர்கள் அந்த பத்திரிகையை, அல் மதீனா என்ற பத்திரிகையை வெளியாக்குவதில் ஒரு சஞ்சிகை வெளியாக்கி ஈடுபட்டிருக்கிறாங்க. அதுக்கு ஒத்துழைப்பு உதவி வழங்கும் முகமாக யார் யாருக்கெல்லாம் விருப்பமோ அந்த பத்திரிகைகளை வாங்கி சொல்ல பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய இந்த அமர்வையும் பொருந்திக் கொள்வானாக, கபூல் செய்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பயானை எமது இணையதளமாகிய www.tamilbayans.com மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும். வஸ்ஸலாம்.